குழந்தைகளுடைய மென்டல் ஹெல்த், ADHD, டவுன் சிண்ட்ரோம், பேரண்டிங், இப்படி பல விஷயங்கள் பேச போகிறோம். இது எல்லாவற்றையும் பேசுவதற்கு தகுதியான மிகச்சரியான ஒரு நபர் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை சின்ன குட்டியாக இருக்குது. அப்போ அந்த குழந்தை மற்ற பசங்க மாதிரி இல்லையேன்னு லேசாக தோன்றப்போ ஒரு ஆட்டிசமாக இருக்குமோ அப்படின்னு பதட்டப்படாமல் எந்த சிம்டமை கவனிக்கணும். பேச்சு எப்போவுமே ஒரு 9 மாசத்துல தாத்தா பாப்பா அந்த மாதிரி பை சிலபிள்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிற குழந்தை சொல்லாமல் இருக்கும். கொஞ்சம் ஹைப்பராக இருக்க பிள்ளைய கூட ADHD லிஸ்ட்டில் சேர்க்கறது சரியா? ஒரு சைல்டு வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணுது ஆனால் ஸ்கூலில் ரொம்ப அமைதியாக இருக்குதுன்னா இட் இஸ் நாட் ADHD. வெளிநாடுகளில் இருக்க சில பேரோட நான் பேசும்போது அவங்களுடைய குழந்தை இந்த ஆட்டிசம் மாதிரியான சிக்கலில் இருப்பாங்க. அவங்க அமெரிக்கா போனதுக்கான காரணமே இதுவாக தான் இருக்கும். வித்தியாசமாக பார்க்குறது, இல்லைன்னா ரொம்ப கழிவிறக்கத்தோடு பார்க்கறது, இது ரெண்டுமே எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. இந்த சைல்டு எந்த விதத்துலையும் குறைஞ்சது இல்லைன்னு நம்ம புரிஞ்சுட்டு ஐ கால் தம் ஸ்பெஷலி ஏபிள்ட், நாட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட். ஆட்டிசம் இருக்கிற ஒரு குழந்தைய எப்படி கையாளுறதுன்னு ஒரு டீச்சருக்கோ அல்லது ஒரு ஸ்கூல் ஸ்டாஃபுக்கோ என்ன பயிற்சி இங்கே இருக்குது, அதை பற்றி அவங்களுக்கு என்ன அவேர்னஸ்? ஆமாம், அண்டர்ஸ்டாண்ட் த சைல்டு. நீங்கள் உங்கள் டீச்சிங் மெத்தட்ஸ் அந்த சைல்டுக்காக ட்வீக் பண்ணுங்கள். ஸோ தட் த சைல்டு நோஸ் பேசிக் கான்செப்ட்ஸ். எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லாமே பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம லைஃப் ஸ்கில்ஸ் யாவது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஒரு கட்டத்தில் 100 ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்னாங்க. இப்போ 31 குழந்தையில் ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படிங்கிறாங்க. IVF பேபிஸில் இந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் வி ஆர் கவுண்டரிங் நேச்சர். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபார்முலா மில்கில் ஒரு மதர் ஃபீடில் இருக்கக்கூடிய எல்லா காம்போனண்ட்டும் இருக்குது. அதனால் அது என்ன அவ்வளோ முக்கியமாக, அது ஒரு இமோஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஹவு டு யூ சீ தட்? ஃபார்முலா வில் நெவர் ஈக்குவல். அது ஏன்னா தாய்ப்பால் இருக்கிறது லைவ் எலிமெண்ட்ஸ். அம்மா பேசுறது பாடுறதெல்லாம் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு கேட்குங்கிறாங்களே. The mother ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா those things can affect the childங்க. அதுவே அம்மா மெடிடேட் பண்ணுறாங்களோ, நல்ல பாட்டு கேட்கும்போது ரிலாக்ஸ் ஆகும்போது டெஃபினெட்லி இட் வில். ஸோ இதெல்லாம் ஃபேக்ட் தான். ஹாப்பி மதர் அது ரொம்ப முக்கியம். ப்ரெக்னென்ட் விமன் ஷுட் பி ஹாப்பி. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கோபிநாத் பாட்காஸ்ட். இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் என்ன விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். நம்முடைய பல குடும்பங்கள் மௌனமாக வீட்டிற்குள் அழுது கொண்டே பேசுகிற விஷயம். இந்த சமூகம் பெரிய அளவுக்கு புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம். நம்முடைய ஆசிரியர்கள், பள்ளிக்கூடங்கள் இன்னமும் முழுமையாக தெளிவடையாத ஒரு விஷயம். என்ன சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஒரு லேபிள் பண்ணி ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய சங்கடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆட்டிசம். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது பற்றி மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய மென்டல் ஹெல்த், ADHD, டவுன் சிண்ட்ரோம், பேரண்டிங், இப்படி பல விஷயங்கள் பேச போகிறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய பாட்காஸ்டுடைய கெஸ்ட் இது எல்லாவற்றையும் பேசுவதற்கு தகுதியான மிகச்சரியான ஒரு நபர் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்னவா இருக்காங்கன்னா டெபுட்டி CEO சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஆட்டிசம். இவங்க ரிட்டையர்ட் ஆகி இந்த பொசிஷன் எடுத்திருக்கிறாங்க. இதற்கு முன்னதாக நம்முடைய எக்மோர் குழந்தைகள் நல மருத்துவத்தினுடைய இயக்குனராகவும் பணியாற்றியிருக்காங்க. நியூநேட்டாலஜிஸ்ட் அண்ட் பீடியாட்ரிக்ஸ். ஸோ இவங்களுக்கு இதை பற்றி எல்லா விஷயங்களும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்குரிய மிக முக்கியமான ஒருவர் டாக்டர் ரமா சந்திரமோகன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். தேங்க்யூ. ஒரு நீண்ட ஒரு ஓப்பனிங் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, ஏன்னா அதற்கான தளத்தை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்கு. நான் நேராகவே ஃபஸ்ட்டு உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை சின்ன குட்டியாக இருக்குது. அப்போ அந்த குழந்தை மற்ற பசங்க மாதிரி இல்லையேன்னு லேசாக தோன்றப்போ எந்த சிம்டமை பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கவனிக்கணும்? ஒரு ஆட்டிசமாக இருக்குமோ அப்படின்னு பதட்டப்படாமல் எந்த சிம்டமை கவனிக்கணும்? ஸோ பேரண்ட்ஸ் சாதாரணமாக நம்மக்கிட்ட வர்றது ஒரு 1.25 1.5 வயசுக்குள்ள ஏர்லியஸ்ட் சைன் வில் பி ஸ்பீச் டிலே. பேசுவது டிலே ஆகும். இப்போ இந்த மாதிரி குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நாங்கள் ஒரு 4 மைல்ஸ்டோன் சொல்லுவோங்க. ஒரு 2 மாசத்துல முகம் பார்த்து சிரிக்கணும், தலை நிற்கிறது 4 மாதம், உட்கார்றது சுயமாக உட்கார்றது 8 மாதம், நடக்கிறது 12 மாதம். இந்த 4 மைல்ஸ்டோன்ஸாக மேஜர் மைல்ஸ்டோன்ஸ் ஒரு குழந்தை ஒரு வயசுல குழந்தை அச்சீவ் ஆகிற மைல்ஸ்டோன்ஸ்.
அதை வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா பேச்சு வந்து எப்பவுமே ஒரு 9 மாசத்துல வந்து தாத்தா, பாப்பா அந்த மாதிரி பைசிலபிள்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிற குழந்தை சொல்லாம இருக்கும். முகம் பார்க்கவே பார்க்காது. கூப்பிட்டா திரும்பாது. ஸோ இந்த 3 மேஜர் சிம்ப்டம்ஸுக்கு தான் ஒரு சைல்ட வந்து குழந்தை கொண்டு வருவாங்க. ஆனா, இதுல என்ன பிரச்சனைன்னா, கூட இருக்கிறவங்களோ, தாய் தாத்தாவோ, பாட்டியோ, "இது என்ன இது பெரிய விஷயம்? குழந்தை இன்னும் 1 வருஷத்துல இன்னொரு 6 மாசத்துல பேசிரும். உங்க அப்பா வந்து 5 வயசுல பேசினாரு. குழந்தை வந்து கொஞ்சம் ம். வெட்கப்படுது. அதனால தான் முகத்த பார்க்கலங்கிறதுனால, தேர் இஸ் அ டிலே. அவங்க நம்ம தேடி வர்றது வந்து ஒரு டிலே வருது. இல்ல. ஆனா, இதெல்லாம் வழக்கமா ரொம்ப காலமா இருக்கிறதுன்னு இப்ப குழந்தை வளர்ப்புல ஒரு அனுபவம் இருக்குல்ல. பேச்சு புழக்கத்திலேயே சிலர் சொல்லுவாங்க. பெண் குழந்தை சீக்கிரம் பேசிரும். ஆண் குழந்தை கொஞ்சம் லேட்டா அதுதான். பேசும். தட் இஸ் த ப்ராப்ளம். ஆ. இப்ப என்ன அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு என்டிட்டி வந்து கொஞ்சம் புதுசு. எல்லாமே பண்ணுது. எப்படி பேச்சு மட்டும் வராம இருக்கும்? அதனால குழந்தைக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஒருவேளை நம்ம வந்து அதிகமா பேசல. நம்ம குட்டி, குட்டி ஃபேமிலீஸா இருக்கும். நியூக்ளியர் ஃபேமிலீஸா இருக்கும். அதனால தான் பேச்சு டிலே ஆகுது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே! நம்ம பால்வாடியில போடலாமே! ம். இங்க போடலாம். இல்ல பிளே ஸ்கூல்ல போடலாம். குழந்தை பேசும். அப்படின்னு நெனச்சுக்கிட்டு போடுறாங்களே தவிர, குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா, இந்த சயின்ஸ்லாம் ஒரு ஆட்டிசத்தின் குறியீடு தான் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியுமா? மெயின்லி இப்போ ஒரு ஸ்பீச் டிலே மட்டும் ஒரு குழந்தைக்கு வருது. மத்தபடி இ ரிசெப்டிவ் கம்யூனிகேஷன் அதாவது ம். உங்கள பாக்குது. பேச்சு மட்டும் வரல. எக்ஸ்பிரசிவ் இருக்கு, ரிசெப்டிவ் இருக்கு. ம். குழந்தை புரியுது. நீங்க சொன்ன அந்த நிலா பாருன்னா குழந்தை பாக்குது. இல்ல உங்கள கூட்டிட்டு போய் காட்டுது. தோஸ் திங்ஸ் வில் நாட் பி தேர் இன் ஆட்டிசம். ஆ. ஏன்னா, அந்த குழந்தைக்கு வேற யாரும் தேவையில்ல. அந்த குழந்தை ஒரு தனி உலகத்துல இருக்கறதுக்கு விரும்பும். ம். ஆட்டோஸ். ஆட்டிசம்னா ஆட்டோஸ். சொந்தமா இருக்கணும். எனக்கு வேற யாரும் தேவை கிடையாது. நான் எதுக்கு பேசணும்? நம்ம எதுக்கு பேசுறோம்? கம்யூனிகேஷன். வி வாண்ட் டு எக்ஸ்பிரஸ். நம்ம வந்து நம்ம ஃபீலிங்ஸ சொல்லணும். நம்மளுடைய நீட்ஸ சொல்லணும். அதுக்கு தான் நாங்க பேசுறோம். ஆனா ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்டுக்கு அது தேவை கிடையாது. பேசுவதில் ரொம்ப தடைபடுதல் இருக்கிறது லேட் ஆகுதுங்கிறத கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூவா தான் இட் இஸ். பார்க்கணும். ஆமா. நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தைக்கு பேச்சு வரலன்னா முதல்ல காத டெஸ்ட் பண்ணுவோம். முதல் காரணம் வந்து காது கேட்காம இருக்கிறது தான் பேச்சு தடைப்படுறதுக்கான முக்கியமான காரணம். அத நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம்னா, த நெக்ஸ்ட் காமன் காஸ் ஷுட் பி ஆட்டிசம் அப்படின்னு நாங்க நெனச்சுக்கிட்டு இருக்கோம். செகண்ட் காமன் அதுல வந்துரும். இதுக்கான ரீசன் என்ன? எதுக்காக, எப்படி ஆ. வருதுங்கிறது வந்து இன்னும் ரிசர்ச்சால எக்ஸாக்ட்டா நம்மளால சொல்ல முடியல. ஆனா பேசிக்கா இட் இஸ் ஒரு ஜெனடிக் ப்ராப்ளம். மரபு ரீதியா வர ப்ராப்ளம். எப்படி அது வந்து ஒரு ஃபேமிலிக்கு இருக்கு, ஒரு ஃபேமிலிக்கு இல்லன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எபிஜெனெடிக்ஸ் அப்படின்னு ஒரு டெர்ம் யூஸ் பண்றாங்க. அதாவது நம்ம எல்லார்கிட்டயுமே வந்து கெட்ட ஜீன்ஸ் இருக்கு. ம். ஆனா எல்லாருக்குமே அது மேனிஃபெஸ்ட் ஆகுறது இல்ல. ஏதோ ஒரு பேட் என்வைரன்மென்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து கர்ப்பமா இருக்கும்போது வரலாம். இல்ல மேபி பொல்யூட்டன்ட்டோ, டாக்ஸினோ, இன்ஃபெக்ஷனோ எதுவோ ஒரு பாதிப்பு அந்த குழந்தைக்கு வரும்போது அந்த நெகட்டிவ் ஜீன்ஸ் வெளியில வருது. இது எந்த வயதில் பெரும்பாலும் இந்த ஒரு ஆட்டிசம்? இது வந்து குழந்தை உருவாகும் போதே இருக்கு. பிரெயின் உருவாகிறது வந்து ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்ல தான் கருவுற்ற அம்மாக்கு இருக்கிற ஃபீட்டஸ்ல ஃபர்ஸ்ட் 2 to 3 மந்த்ஸ்லயே பிரெயின் உருவாகிடுது. பிரெயின் வந்தா தான் மத்த செயல்பாடெல்லாம் நடக்கும். அந்த டைம்லயே வருது அந்த இன்சல்ட். ஸோ அந்த அம்மாக்கு வந்து இன்ஃபெக்ஷனா வரலாம். இல்லன்னா இர்ரேடியேஷன் எதுவா இருந்தாலும். அந்த ஜீன் வந்து அப்போ வெளிப்படுது. ஸோ, அப்ப கருவிலே இதற்கான சிக்கலோடு குழந்தை பொறக்குது. பேரலலா இது இது குறித்து இன்னும் தெளிவாக என்ன காரணத்தினால வருதுங்கிறது நமக்கு தெரியல. ஆ. ஆனா, இதோடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறத எஸ். WHO கரெக்ட். சொல்றாங்க. அது ரொம்ப அலார்மிங்கா இருக்கு. எஸ். ஒரு கட்டத்தில 100ல் 1 குழந்தைக்கு ஆட்டிசம் அப்டின்னாங்க. இப்போ 31 குழந்தையில் 1 குழந்தைக்கு ஆட்டிசம் அப்டிங்கிறாங்க. ரொம்ப நம்பர்ஸ் அதிகம் ஆகறதுக்கு காரணம் ஒண்ணு வந்து அவேர்னஸ். ம். இன்னும் நெறைய பேர் வந்து சீக்கிங் ஹெல்த் கேர் அதுவா இருக்கலாம். 2வது வந்து நிஜமாவே தேர் குட் பி அன் இன்கிரீஸ். ஏன்னா, நமக்கு வந்து இப்ப நெறைய கொற மாசத்துல பொறக்கிற குழந்தைங்க, கம்மி வெயிட்டோட பொறக்கிற குழந்தைங்க. ஸோ
ஆல் தோஸ் திங்ஸ் இப்போ அதெல்லாம் வந்து மூளையை பாதிக்கிற கண்டிஷன்ஸ். நான் சொல்கிற மாதிரி பொல்யூட்டன்ஸு, பெஸ்டிசைட்ஸு, எது அந்த ஜீன்ஸை வெளில கொண்டு வரதுன்ட்டு எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியறதில்ல. ஆனால் வி நோ இட் ஹேஸ் டு பி, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னா அது வந்து ஜீன்ஸை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஒரு சில பர்டிகுலர் ஜீன்ஸ் இருக்குன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பர்டிகுலர் ஜீன் அந்த குழந்தைக்கு இருக்கான்ட்டு கண்டுபிடிச்சதில் வந்து நமக்கு தெரியும். சரி, இப்போ டவுன் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா ட்ரைசோமி 21 அப்படின்னு ஒரு ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருக்குது. அந்த ஜீனை மட்டும் கண்டுபிடிச்சோன்னா ஆமாம் அந்த குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஜீன் எக்ஸாக்டாக நம்மளால இன்னும் சொல்ல முடியல. ஸோ எக்ஸப்ட் ஃபார் 1 or 2. நீங்கள் சொன்னீங்க இப்போ நிறைய குழந்தைகள் குறை மாசத்துல பிறக்கிறாங்க, காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சி எஸ் இருக்குன்னு. பேரலாம் மெடிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். எஸ் ஆனால் இந்த பக்கம் பார்த்தா ஒரு குழந்தை பிறப்பு பெரும் சவாலாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒரு டெலிவரி நடந்துச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப குறைவாயிட்டே போகிறதுக்கான காரணம் என்ன? மேபி த ஷிஃப்ட் இஸ் டு அன் ஓல்டர் ஏஜ், மோர் ஆ. ஓல்டர் விமென். ஸோ அது அந்த மாதிரி வரும்போது மோர் காம்ப்ளிகேஷன்ஸோட டெலிவரிஸ் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் இன்ஃபர்டிலிட்டி இஸ் ஆன் த ரைஸ். அதனால ஐவிஎஃப் பேபிஸ் ஆர் தேர். ஐவிஎஃப் பேபிஸில் இந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் வி ஆர் கவுண்டரிங் நேச்சர். ஐவிஎஃப்ல வரக்கூடிய குழந்தைகளுக்கு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்டிசமோ டவுன் சிண்ட்ரோமோ வரலாங்கிறீங்க. வரலாம். தேர் இஸ் அ ஸ்லைட்லி ஹையர் சான்ஸ். ஒன்று வந்து மேபி பிகாஸ் ஆஃப் ஓல்டர் விமென் ஆர் ஓல்டர் பேரண்ட்ஸ். பேரண்டல் ஏஜுக்கும் ஆட்டிசம்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஓல்டர் மதர்ஸ் அண்ட் ஓல்டர் ஃபாதர்ஸ் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் வர்றதுக்கான சான்ஸ். இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லாருக்குமே வரணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ வென் தே சீக், இப்போ ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டினா நேச்சர் இஸ் ப்ரிவென்டிங் தெம் ஃப்ரம் ஹேவிங் அ சைல்டு in the normal way due to some reason. ஹார்மோனல் ப்ராப்ளமாக இருக்கலாம், லோக்கல் கர்ப்பப்பையில் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதையும் மீறி when they have a child they can have some problems. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், ஏன்னா இந்த குழந்தைங்களெல்லாம் யூஸ்வலாக டேர்ம் வரைக்கும் போக மாட்டாங்க. ப்ரீ டேர்மில் வந்து டெலிவரி ஆகிடும் ஒன்று, இல்லைனா டாக்டரே டிசைட் பண்ணுவாங்க இந்த சைல்டை வந்து ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனால் ப்ராப்ளம் வரலாம். அப்புறம் ஒரு 30 to 34 வீக்ஸ்லேயே வந்து they take those babies out. நார்மலி உங்களுக்கு இந்த பிரெயின் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகணும்னா இந்த 39 வீக்ஸ் கண்டிப்பாக தேவைங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுமா இந்த குழந்தைக்கு இந்த சிக்கல் இருக்குன்னு? சிக்கல் இருக்குன்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணாலோ எதுவாக இருந்தாலும் நமக்கு ஆட்டிசமை வந்து ஆன்டினேட்டலாக கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. தேர் இஸ் நோ பிளட் டெஸ்ட், தேர் இஸ் நோ ஸ்கேன். அப்போ ரொம்ப அவசியமாக தேவைப்படுவது அவேர்னஸ் தான். அவேர்னஸ். இப்போ நமக்கு வந்து முதல் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட்டை பண்ணுறீங்க. அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில ஜீன்ஸில் வந்து ஒரு ஜீன் அந்த குழந்தைக்கு பேட் ஜீன் அந்த குழந்தைக்கு இருக்குதுன்னா 2வது குழந்தைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அந்த ஜீனட்டிக் டிஃபெக்ட் 2வது குழந்தைக்கு இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாமே தவிர எல்லா ஜீனும் பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஜீனில் வந்து ஆட்டிசம் வருமா இல்லையான்ட்டு நம்மளால் ஆன்டினேட்டில் கண்டுபிடிக்க முடியாது. நிறைய குறைபாடுகளை கண்டுபிடிக்கலாம். இப்போ இருக்கிற அல்ட்ராசவுண்டுடைய டெவலப்மெண்ட்டில் எக்கச்சக்கமான பர்த் டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம், பட் நாட் ஆட்டிசம் ஆஸ் எட். ஆக்சுவலாக இப்போ உங்களோட பேசும்போது எனக்கு 2 விதமான தாட் வருது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் அவேர்னஸ் தான் இதை சரி பண்ண முடியும், நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவேர்னஸ்குள்ளே போகிறப்பவே பயமாக இருக்குது. எஸ், ஒருவேளை இந்த அவேர்னஸ்குள்ளே போகிறதுக்கு நமக்கு இருக்க பயம்தான் ஆமாம். இந்த விஷயங்கள் பற்றி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நம்மளை வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். ஏன்னா அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து அது கேட்க வேண்டாம். அந்த டயக்னோசிஸ் என் குழந்தைக்கு கொடுக்காதீங்க, அதனால் நான் மெதுவாக தான் போவேன். எனக்கு தெரியும் இது பாசிபிலிட்டி இருக்குது, என் குழந்தை வந்து முகம் பார்க்கல, நான் கூப்பிடும்போது திரும்பி பார்க்கல, பேச்சு வரல. ஸோ நாங்கள் எல்லாருக்கும் இப்போ கூகுள் இருக்குது, உடனே பண்ணிடுறாங்க. ஸோ ரிசல்ட் வரும்போது நாங்கள் கிட்ட வரும்போதே அவங்க வந்து நாங்கள் அந்த வேர்டு யூஸ் பண்ணால் தே வில் நாட் கம் பேக் டு அஸ். நீங்கள் மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு சொன்னால் கூட தே கேன் அக்செப்ட். ஆனால் தே ஃபீல் இட் இஸ் லைக் அ டெத் சென்டென்ஸ். பட் ஹவு டு ஓவர் கம் திஸ்? ஏன்னா எனக்கு இந்த யதார்த்தம் புரியுது, எனக்கு ஓரளவு தெரியுது, ஆனால் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இல்லை. இந்த மனநிலை பெற்றோர்களுக்கு இருப்பதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? இது அதுக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்குங்க. அதனால் அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் வரத்துக்கு டயக்னோசிஸ் நம்ம 1.25 வயசில் பண்ணாலும் திருப்பி எங்கள் கிட்ட வர்றதுக்கு வந்து 3.5 வயசுலேருந்து 4 வயசு ஆகுது. ஏன்னா அந்த டைமில் தே டூ டாக்டர் ஷாப்பிங், தே ட்ரை டு வேறு ஏதாவது ஒரு டயக்னோசிஸ் சொல்லுவாங்களா, வேறு ஏதாவது ஒரு பெட்டர் ப்ரோக்னோசிஸ் கொடுப்பாங்களா இந்த டாக்டர், அந்த மாதிரி தே
சர்ச் அப்புறம் வேற வழி இல்லைன்னா they'll கம் பேக். ஸோ நான் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, இந்த 3 இயர்ஸில் இருக்கிற பிரெயின் growth ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் யூ டோன்ட் கெட்டுங்க. ஃபினாமினல் இந்த சினாப்சஸ் வந்து ட்ரில்லியன் கணக்கில் வருது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்டிமுலேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவுட்கம் வரும் உங்களுக்கு முதல் 3 வருஷம். அதுக்கப்புறமும் வரலாம், ஆனால் அந்த அளவுக்கு வராது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்டுபிடிங்க. மைல்டு டைப்ஸ் ஆஃப் ஆட்டிசம் அப்படியே இன்டிகிரேட் ஆயிடுவாங்க. அப்படியே இன்டெகிரேட் ஆயிடுவாங்கன்னா தே வில் பிகம் ஆல்மோஸ்ட் லைக் நார்மல் சில்ட்ரன். ஓகே 3 வயதுக்குள்ள இதை ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்றதுக்கான சாத்தியங்கள் தான் அதிகம். நாங்க வந்து சரி பண்றதுங்கிற வேர்ட் we don't use. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆமா, பட் we can definitely treat to a certain extent, bring down the problems, behavioral problems குறைக்கலாம், பேச்சை இன்க்ரீஸ் பண்ணலாம், அவங்க ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் இப்போ தேர் பி வெரி ஹைப்பர் ஆக்டிவ் அதெல்லாத்தையும் குறைக்கலாம் நம்ம. ஸோ அந்த 3 இயர்ஸ் அதனால தான் நாங்கள் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிகிட்டே இருக்கோம். நீங்கள் எவ்வளோ லேட்டாக வரீங்களோ தே பிகம் செட் இன் தேர் பேட்டர்ன். ஒரு சில ரிஜிடிட்டி வந்துடும், அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் மூவ்மெண்ட்ஸ், தாட்ஸ் எல்லாமே வந்துடும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ஆட்டிசம் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் ஏன் ஹைப்பர் ஆக்டிவா, கொஞ்சம் ரிஜிடா, நான் ரெஸ்பான்சிவா, அல்ல சில நேரத்தில் கொஞ்சம் அக்ரெசிவா அப்படி இருப்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. பார்ட் ஆஃப் தட் ஸ்பெக்ட்ரம். நம்ம ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படிங்கிறது தான் இட் இஸ் த வேர்ட் யூஸ்டு. பிகாஸ் அந்த அளவுக்கு தே ஆர் யூனிக். ஒரு குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை இருக்காது. ஒரு குழந்தைக்கு பேச்சு நல்லா வரும், மற்றதெல்லாம் பண்ணாது. தட் இஸ் ஆல்சோ ஆட்டிசம். they can be non-verbal, they can be verbal also. ஆனால் அவங்க ரெப்பிட்டேட்டிவ் தாட்ஸ், அவங்களுக்கு ஒரு சில பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் மட்டும் கொஞ்சம் ஓவர் டெவலப்ட். சம் பார்ட்ஸ் ஹவ் நாட் ஃபார்ம்ட். வயரிங் நம்ம பேசிக்காக அதுதான் சொல்கிறோம். இந்த வயரிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம வந்து அவங்கள அப்நார்மல்னு சொல்ல மாட்டோம். வயரிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்க வந்து தேர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். அது ஒரு டிஃப்ரெண்ட் என்டிட்டி. They live in an alternative world. Yes. அவங்களுடைய They prefer. they prefer to. Oh, okay. Leave us alone. But அந்த மாதிரி we cannot live. They cannot exist in this society without help. ஸோ ஒரு சைல்டு இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் த பேரண்ட்ஸ். அதுக்கு வந்து சொந்தமாக சாப்பாடு எடுத்து சாப்பிட தெரியல, எப்படி டாய்லெட்டுக்கு போகணும்னு தெரியல, எப்படி ட்ரெஸ் பண்ணிக்க தெரியலன்னா எப்படி அவங்கள தனியாக விட முடியும்? ஸோ நம்ம ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் அதாவது சொல்லி கொடுக்கணும். ஸோ சிவியர் ஆட்டிசம் வி ட்ரீட் தெம் ஹவு டு யூஸ் த டாய்லெட், ஹவு டு ஈட், ஹவு டு பட்டன் their ட்ரெஸ், ஹவு டு comb their hair. ஸோ தோஸ் அந்த அளவுக்கு சிவியர் ஆட்டிசம் சில்ட்ரன் வில் நாட் ஹேவ் தட் மச் ஆஃப் ஸ்கில். சில விஷயத்துல ரொம்ப சூப்பர் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அது எப்படி? அதை வந்து நம்ம தட் வில் கம் அவுட் த்ரூ தெரப்பி ஒன்லி. நம்ம வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்குறோம், தெரப்பி கொடுக்கும்போது இந்த சைல்டுக்கு வந்து மியூசிக்கலி இன்க்ளைன்டு, இல்லைன்னா கம்ப்யூட்டரில் வெரி குட், இல்லைன்னா டிசைனிங், அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபோக்கஸ், அந்த ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் அவங்களால பண்ண முடியுமே தவிர they cannot do many things. அதனால அதில் வந்து நம்ம we have to develop their skill. ஒரு ரியல் டைம் வேர்ல்டில் பார்க்குறப்போ இதை ஒரு பேரண்ட்டாக எதிர்கொள்ள அவங்க விரும்பலைங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதுக்கான மெயின் ரீசன் என்ன? ஏன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு இதய நோய் இருக்கிறத எதிர்கொள்ள தயாராக இருக்காங்க, வேறு வேறு சிக்கல்கள்லாம் எதிர்கொள்ள தயாராக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப பெரிய வருத்தம் இருந்தாலும் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் ஸ்டிக்மா இதை வந்து ஒரு மனநலம் குன்றிய அப்படிங்கிறதோட தொடர்பு படுத்திடுறாங்க. அப்படிங்கிற அந்த ஸ்டிக்மா தான் அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை. அக்செப்டன்ஸ் வரணும், இன்க்ளூசிவிட்டி வரணும் சொசைட்டியில். இவங்களும் ஒரு டைப் ஆஃப் பீப்புள் தான். நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். வி நோ. சரி, அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களால பேச முடியாது, அவங்க ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, ஸோ இது ஆட்டிசம் சைல்டாக இருக்கும் போல் இருக்கு, அப்படி தான் இருப்பாங்க. அந்த அக்செப்டன்ஸ் நம்ம சொசைட்டியில் வந்துடுச்சுன்னா தட் வில் பி த பெஸ்ட் திங் ஃபார் தோஸ் பேரண்ட்ஸ். குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்க சில பேரோட நான் பேசும்போது அவங்களுடைய குழந்தை வந்து இந்த ஆட்டிசம் மாதிரியான சிக்கலில் இருப்பாங்க. அவங்க அமெரிக்கா போனதுக்கான அல்லது இன்னொரு நாட்டுக்கு போனதுக்கான மெயின் காரணமே இதுவாக தான் இருக்கும். அதை நம்ம விசாரிக்கிறப்போ மருத்துவ வசதி பிரச்சனை கிடையாது. இந்த குழந்தைகளை பார்த்தல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒன்று வித்தியாசமாக பார்க்கறது, இல்லைன்னா ரொம்ப கழிவிறக்கத்தோடு பார்க்கறது, இது ரெண்டுமே எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இவங்களை ஃபிக்ஸ் பண்ணுறதை விட ரொம்ப முக்கியம் இந்த சோஷியல் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? ஐ திங்க் அது அவேர்னஸ் வந்தால் தான். ஸோ நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியணும், இது ஜஸ்ட் வேரியேஷன் ஆஃப் நார்மல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டோன்னா ஐ திங்க் தட்ஸ் பேரண்ட்ஸுக்கு அதுதான் பெஸ்ட் வே ஃபார்வர்ட். ஸ்கூல்ஸ்லேருந்து நமக்கு வந்து கம்யூனிட்டி, அந்த குழந்தை வருது, ஒரு கல்யாணத்துக்கு வருதுன்னா வி ஷுட் டெல் த சைல்டு இஸ் அக்செப்ட் தெம்.
ஏன் இந்த குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வரீங்க, பர்த்டே பார்ட்டி கூட்டிட்டு வரீங்கங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட மை சைல்டு ஆல்சோ வாண்ட்ஸ் டு கம், அதனோட சிப்ளிங்காக இருக்கலாம் அந்த. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து வி ஷுட் ப்ரிப்பேர் தட் பர்சன். நம்ம என் குழந்தைய கூட்டிட்டு வரோம், அவங்களும் வந்து அந்த அக்செப்ட் பண்ணுற ஒரு மனநிலை வரணும். அது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த மாதிரியான ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஓரளவு பணக்கார வீட்டிலோ ஒரு அஃபோர்டபுள் செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தையாவது ஏதோ ஒரு வகையில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளேயோ அல்லது வெளியில் புழங்கக்கூடிய சூழலையோ கொடுக்க முடியுது. ஆனால் கிராம பகுதிகளில் வசதி வாய்ப்பற்ற குழந்தைகள் எல்லாம் ஒரு சாக்கு சொல்லி அதை அப்படியே வச்சிடறாங்க. தெய்வ குத்தோனோ அல்லது வந்து நமக்கு விதிச்சது அவ்வளோதானோ, ஏன்னா உங்ககிட்ட அடுத்தக்கடுத்து நகர்வதற்கான பொருளாதாரம் இல்லை. இதை வந்து அவர்கள் தனிநபர்களாக செய்ய முடியாது. ஒரு அரசாங்கத்திடமிருந்தோ இல்லை அமைப்புகளிடமிருந்தோ இதற்கு என்ன மாதிரியான உதவிகள் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இதுக்கான ஒரு கம்யூனிட்டிஸ் இருக்கா முதல்ல? இப்போ நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம் as far as the government is concerned. இப்போ எல்லா பிளாக் லெவல் பிஹெச்சிஸில் அங்கெல்லாம் வந்து we are giving physiotherapist, occupational therapist தெரப்பி ஒன்று நடக்குது. பஸ்ஸஸ் ஆர் அவைலபிள், ஃபுல்லி எக்விப்ட் பஸ்ஸு போய் அந்த வில்லேஜில் போய் உட்காந்துக்கிட்டு யாருக்கெல்லாம் உங்களால் வர முடியலைன்னா, ஏன்னா டெய்லி இன்கம் அவங்களுக்கு போயிடும் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க தெரப்பிக்கு போனாங்கன்னா. அதனால் சோஷியல் ஒர்க்கர் போய் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து பஸ்ஸில் தெரப்பி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்னால நடக்கிற விஷயம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்கள் சென்டரில் இருந்து இந்த அவேர்னஸை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். இப்போ நம்ம எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயும் இருக்கிற பீடியாட்ரிஷியன்ஸு, சைக்காலஜிஸ்ட், தெரப்பீஸு எல்லாரையும் நாங்கள் வந்து வி ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ். ஸோ முதல்ல அவேர்னஸ் போயிடுச்சுன்னா அடுத்தது தான் தெரப்பி வரும். ஸோ இவங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் என் குழந்தைக்கு இருக்குது, இதுதான் நான் ப்ராப்ளம், நான் என்னமோ பெருசாக நினச்சேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க தெரப்பிக்கு வந்துடுவாங்க. ஸோ ரூரல்லையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய எனக்கே புதிதாக தான் இருக்குது. ஓகே. இவ்வளோ தூரம் ஒரு நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுதா அப்படின்னு? ஏன் அது அவ்வளோ ரீச்சில் இல்லை? ஐ திங்க் ஸ்டெப்ஸ் ஆர் பீயிங் டேக்கன். இப்போ ஒரு 20 இயர்ஸை தான் நாங்கள் பார்க்குறோம், மேபி மேக்ஸிமம் 15 இயர்ஸ். ஸோ இதுக்கான அவுட்கம் வந்து இன்னொரு மேபி ஒரு 5-6 இயர்ஸில் ஐ திங்க் எல்லாருக்குமே அது தெரிகிற விஷயமா இருக்கும். இப்போ நாங்கள் வந்து சின்ன வீடியோஸ் பண்ணுறோம், தியேட்டரில் போடுறதுக்கு, பஸ்ஸுக்கு பின்னாடி போடுறதுக்கு, ஆட்டோவில் போடுறதுக்கு. அதெல்லாம் நாங்கள் இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ தான் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஆட்டிசத்துக்கான சென்டர் நம்ம ஒன்று உருவாகியிருக்கோம். பிகாஸ் இது வரைக்கும் நமக்கு இந்த அளவுக்கு ஆட்டிசம் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலை. செர்பிரல் பால்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் மற்றபடி மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிற குழந்தைங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் இத்தனை நாளைக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் சில்ட்ரன். இது வந்து ஒரு இன்விசிபிள் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா குழந்தைய பார்க்கும்போது அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து அவங்களுக்கு புரியறதுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஐ திங்க் இன் அது 2-3 இயர்ஸ் வில் பி பெட்டர் எக்விப்டு. இப்போ இந்த மாதிரியான சிறப்பு குழந்தைகளை கையாளுவதற்கு தோதான ஈகோ சிஸ்டம் இங்கே இருக்கா? இப்போ வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடுகிறது, நான் ஏதை தொடர்ச்சியாக வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடுறேன்னா இதையெல்லாம் அவங்க, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் அவங்களுக்கு குறைவான மக்கள் தொகை இருக்குது. அப்போ அவங்க வந்து எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒருவேளை நமக்கு இப்போ பெரிய மக்கள் தொகை இருக்கிறதுனால இது அப்படியே கூட்டத்தில் அடிச்சுட்டு போயிடுதா அப்படின்னு தெரியல. ஒரு பார்க்லேயோ ஒரு பொது இடத்துலையோ அவங்களுடைய கம்யூட்டேஷனுக்கு அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே கூட இன்னும் இங்கே நடக்கலையே. அதெல்லாம் நடக்கும். பிகாஸ் அதெல்லாம் தான் எங்கள் அஜெண்டா. இப்போ நாங்கள் அடுத்தது வந்து பப்ளிக் ஸ்பேசஸில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், எப்படி நம்ம நாய்ஸை குறைக்கலாம், லைட்டை குறைக்கிறது, அவங்களுக்குன்ட்டு ஒரு டைம் இங்கே 1 hour 11 to 12 எங்கள் ஸ்பெஷல் குழந்தைங்க மட்டும் வரணும். அந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து எங்கள் அஜெண்டாவில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி குழந்தைங்க தியேட்டருக்கு போனோன்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு ஷோ, ஒரு டைமிங் வேர் ஒன்லி தீஸ் கைண்ட் ஆஃப் சில்ட்ரன் கேன் பி அகாமடேட்டட். அப்புறம் அவங்களுக்குன்ட்டு ரொம்ப ட்ரிகர் ஆகிடுவாங்க, சத்தம் கேட்டோம், நாய்ஸ், அது லைட்டு பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு ஒரு காமிங் ரூம் இருக்கணும். ஸோ எல்லா பப்ளிக் ஸ்பேஸ் அவங்க கொஞ்ச நேரம் அந்த ரூமில் போய் உட்காந்து ஜென்டில் மியூசிக் கேட்டோ டிம் லைட்ஸில் இருந்தாலும் அவங்களுக்கு அப்படியே அது மெலோ டவுன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி காமிங் ரூம்ஸுக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்கோம், வி வாண்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் ரூம்ஸ். ஸோ மேபி நமக்கு ரியலைசேஷன் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு compared to the West, but we are on the road for giving a better life for these children. That maybe another year, I'm sure we will make a difference. இப்போ இதில் அடுத்த கட்டம் என்னென்னா, இவங்களை இன்க்ளூசிவாக கொண்டு போகிறது நல்லதா இல்லை? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு க்ளீனிங் அல்லது தனியாக ஒரு இடம் அப்படிங்கிறது போக, ஏன்னா இவங்க வெகுஜன மக்களோடு சேர்ந்து புழங்கணும், அவங்களுக்காக இல்லைனாலும் இவங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ பள்ளிக்கூடங்களை இவங்களுக்குன்னு சிறப்பு பள்ளிக்கூடங்கள் தனியாக நடத்துது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் எல்லோருக்கும் அஃபோர்டபுளான்னு எனக்கு தெரியலை. ஆனால்
சாதாரணமான பள்ளிக்கூடங்கள்ல மற்ற மாணவர்களோடு இவர்கள் சேர்ந்து பயிலுவதில் அல்லது இவங்க சேர்ந்து டிராவல் பண்றதுல என்ன சிக்கல் இருக்கு? இப்போ பேரண்ட்ஸ் எங்க சென்டர்லலாம் வந்து கூடவே பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா ஸ்கூல்ல வந்து சாதாரணமா பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல வர முடியாது. அப்ப அவங்களுக்கு தான் அந்த குழந்தைய பத்தி சரியா தெரியும். இப்போ ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வந்தது வந்து ஷேடோ டீச்சர் ம். அப்படின்ட்டு. அது வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்காங்க. அவங்க கூடவே இருப்பாங்க. அந்த சைல்ட வந்து கைட் பண்ணுவாங்க. மத்தவங்க கூட நம்ம ஏன் ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் குடுக்கணும்னா தான் அந்த சைல்டு வில் லேர்ன் ஃப்ரம் இட்ஸ் பியர்ஸ். இப்போ இப்படிதான் இருக்கணுமா ம். கிளாஸ்ல. ஸோ டீச்சர் சொல்லும்போது இப்படிதான் எழுதிக்கணுமான்ட்டு. ஸோ தட் இஸ் எ ரோல் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஆனா அதுதானே சரியான முறை. கண்டிப்பா பண்ணணும். ஆனா மே நாட் பி சூட்டபிள் ஃபார் ஆல் தி சில்ட்ரன். ஒரு மருத்துவரால் அங்கீகரிக்கப்பட்ட இப்ப நீங்க அதுல ஸ்பெஷலைஸ்ட் ம். அப்படின்னா, இந்த குழந்தை சாதாரண மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து புழங்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எஸ். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் யா. குடுத்து பார்த்துக்கிட்டா ஆமா. போதுங்கிற அளவுக்கான ஆமா. குழந்தைகளுக்காவது மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ்ல ஒரு ஸ்பேஸ் குடுக்கிறது நல்லது தானே! கண்டிப்பா. இட் இஸ் டன் ஆல்சோ. மோஸ்ட் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ்ல எனி ஸ்கூல் நம்ம போடலாம். அந்த ம். மாரி ஸ்பெஷல் சில்ட்ரன போடலாம். தே வில் பி பார்ட் ஆஃப் த ஸ்கூல். ஐ திங்க் பிரைவேட்ல வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ் ஆர் இருக்கு. அலோவிங். இந்த பாட்காஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் 2, 3 இடங்கள கவனிச்சேன். அதுல நான் புரிந்து கொண்ட வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க ரொம்ப அவங்க கூட இயல்பாவே இவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருது இந்த பசங்களுக்கு. அந்த பியர் குரூப்புக்கு ரொம்ப எளிதா புரியுது. இந்த இடத்துல இவன் கொஞ்சம் அஜிடேட் ஆயிடுவான். இந்த இடத்துல இவன் வந்து சைலன்ட்டா அமைதியா போயிடுவான்னு. ஸோ யாரோ ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஒரு அவங்க விளையாடுறத நான் பார்த்தேன். அதுல யாரோ ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ அந்த 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 ஒரு ஸ்பெஷல் கிட்டோட கைய பிடிச்சுட்டே இருக்காங்க. இத யாரும் டீச் பண்ண மாரி கூட எனக்கு தெரியல. ஸோ நேச்சுரல் ஹியூமன் எம்பத்தில ஒரு ஒரு மருத்துவம் இருக்குல்ல. இந்த இடத்துக்கு எப்ப நம்ம வந்து சேருவோம்? சில்ட்ரனுக்கும் வந்து சொல்லிக் குடுக்கணும். திஸ் சைல்ட் இஸ் ஜஸ்ட் டிஃபரெண்ட். உங்கள மாதிரி ஒருத்தங்க தான். இஃப் சம்படி கேன் அண்ட் டீச்சர்ஸ் ஆல்சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரு. அவங்களுக்குன்ட்டு சொல்லி குடுக்குற விதத்தில சொல்லிக் குடுக்கறது. அவங்களுக்கு புரியிற விதத்தில பண்றது. அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஃபார் அவே. கண்டிப்பா இட் வில் பி த நார்ம் சூன். பட் வாட் இஸ் த பாலிசி வி ஹேவ்? ஏன்னா, ஆட்டிசம் இருக்கிற ஒரு குழந்தைய எப்படி கையாளுறதுன்னு ஒரு ஒரு டீச்சருக்கோ, ம். அல்லது ஒரு ஸ்கூல் ஸ்டாஃப்க்கோ என்ன பயிற்சி இங்க இருக்கு? அத பத்தி அவங்களுக்கு என்ன அவேர்னஸ் ஆமா. இருக்கு? அதுக்கு வந்து யூசுவலா அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இருக்காங்க எல்லா ஸ்கூல்லயும். அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் இருக்கு. ஆனா நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, கவர்ன்மென்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் ஒரு செஷன் ஒரு 6 மந்த்ஸ் ட்ரெய்னிங் நம்ம குடுத்தோம்னா, அவங்களுக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் நம்ம பிரைவேட் வி கேனாட் டிசைட். ஆனா அவங்களுக்குள்ள ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா, அந்த சைல்டு வந்து மார்னிங் எல்லாம் வந்து ஜெனரல் டீச்சர் கூட தான் இருக்கணும். ஏன்னா மத்த குழந்தைங்க பட் மத்தியானத்துக்கு மேல தே வில் கோ டூ அ ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர். ஏன்னா அவங்க கத்துக்கிட்டதெல்லாம் வந்து கரெக்ட்டா கத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒன் ஆன் ஒன் அவங்க பண்ணுவாங்க. ஸோ கவர்ன்மென்ட் டீச்சர்ஸ்க்கு எங்க சென்டர்ல வி ஆர் பிளானிங் தட். ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் செஷன் குடுப்போம். Yeah. அண்டர்ஸ்டாண்ட் த சைல்டு. நீங்க வந்து உங்க டீச்சிங் மெத்தட்ஸ் அந்த சைல்டுக்காக ட்வீக் பண்ணுங்க. சோ தட் த சைல்ட் நோஸ் பேசிக் கான்செப்ட்ஸ். எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லாமே பண்ணணும்ட்டு அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் நம்ம லைஃப் ஸ்கில்ஸ் ஆவது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அது. அப்ப சோசியல் அக்செப்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இங்க. எஸ். ஓகே. சோஷியல் மோர் தென் அ தெரப்பி, அக்செப்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓகே. எது ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்க? தெரப்பியா? அக்செப்டன்ஸா? அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா, ஐ திங்க் தெரப்பி வில் பி ஏர்லியர். அதுவே தெரப்பி தான். ஆமா. அதுவே வந்து பேரண்ட் வந்து ஷி ஷுட் பி ப்ரவுட் தட் ஹர் சைல்டு இஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்காங்க. அவ்வளோதான். பட் மை சைல்டு இஸ் ஆல்சோ குட். அந்த அந்த தைரியம் நம்ம தான் குடுக்கணும். அனதர் ஹேண்ட் நீங்க நெறைய பேர் இது மாரி மீட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. கவுன்சிலிங் குடுத்துருப்பீங்க. இதுதான் நிலை. உங்கள் குழந்தைக்கு ஒரு ஆட்டிசம் இருக்குன்னு சொல்றப்போ, ஒரு பேரண்ட்டா அவங்க எப்படி அத ஹேண்டில் பண்ண முடியுது? உங்களுக்குமே அது எப்படி இருக்கும்? வாட் கைண்ட் ஆஃப் அன் எமோஷனல் ட்ராமா இட் இஸ் அ வெரி வெரி சேட் திங் டு பிரேக் தட் நியூஸ். நாங்க வந்து சம் ஃபீச்சர்ஸ் வி டோன்ட் பிராண்ட் த சைல்டு. உங்க சைல்டு ஆட்டிஸ்டிக் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆட்டிசம் இருக்கு. நம்ம தெரப்பி ஆரம்பிக்கலாம். ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவ நம்ம ரிவ்யூ பண்ணலான்னு தான் நம்ம சொல்வோமே தவிர, வி டோன்ட் ஸ்ட்ரெய்ட் அவே டெல் இதுதான் டயக்னோசிஸ் அப்படின்னு. பிகாஸ் இட் இஸ் எர்த் ஷேட்டரிங் தான் அவங்களுக்கு. லைஃப் ஷேட்டரிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்களுக்கு திருப்பி வரத்துக்கும் வந்து அந்த தைரியம் இருக்காது. அத அக்செப்ட் பண்ணி திருப்பி வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால இது ஸ்பீச் டிலே இருக்கு. நீங்க கொஞ்ச நாள் ஸ்பீச் தெரப்பி பண்ணுங்களேன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னுவாங்க. அப்போ ஸ்பீச் தெரப்பிலேயே வந்து மத்த தெரப்பீஸும் குடுப்போம். லைஃப் ஸ்கில்ஸ சொல்லிக் குடுப்போம். அப்புறம் வந்து கொஞ்சம் ஆக்குபேஷனல் தெரப்பி, கொஞ்சம் பசில்ஸ், கிரையான்ஸ் வச்சு விளையாடுறது அதெல்லாம் சொல்லிக் குடுக்கும்போதே அவங்களுக்கும் தெரியும். பட் இட் இஸ் நாட் என்டையர்லி தெரப்பினா அவங்க மட்டும் தான் பண்றது மாதிரி இல்ல. வீட்ல வந்து அந்த பேரண்ட் அத வந்து டெய்லி லைஃப்ல இன்டிகிரேட் பண்ணணும்.
ஒரு எக்ஸ்பர்ட் இங்கே உட்காந்துருக்கனால ஐம் யூசிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். மெடிக்கலாக இல்லாமல் இதுக்கு ஒரு சோஷியல் தெரப்பி என்னவா இருக்க முடியும்? ஏன்னா இவங்களை எப்படி கழிச்சு கட்டிடுறோம் அப்படின்னா, அது ஏதோ முற்பிறவியில் செய்த பாவம் அப்படின்னு முடிச்சிடுறோம். இல்லை அவங்க கொடுத்து வச்சது அவ்வளோதான், பாவம் அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. பெருவாரியான நேரங்களில் கருணையின் வழியாகவே நம்ம கவலைகளை கடந்து போக முயற்சி பண்ணுறோம். இதுலேருந்து மாறி வேறொரு இடத்துக்கு நகரணுங்கிற ரியாலிட்டி நமக்கும் தெரியும். சமூகமாக நம்ம எப்படி மாறணும்? முதல்ல வந்து நான் சொல்ற மாதிரி அது இந்த சைல்டு வந்து எந்த விதத்துலயும் குறைஞ்சது இல்லைன்னு நம்ம புரிஞ்சுட்டு, ஐ கால் தம் ஸ்பெஷலி ஏபிள்ட், நாட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட். ஐ சே மற்ற விதத்தில் உங்கள் குழந்தைக்கு வந்து வித்தியாசம் இருக்கலாம். பட் ஒரு சில விதத்தில் வந்து சைல்டு இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், டோட்டலி என்ன சொல்கிறது, கிஃப்டட். ஸோ நீங்கள் யூ காட் எ கிஃப்டட் சைல்டு அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ வி ஹாவ் டு பிரிங் அவுட் த பொட்டென்ஷியல் இன் த சைல்டு. வி ஹாவ் டு கிவ் தெம் ஹோப். பிகாஸ் டெஃபினெட்லி அந்த சைல்டு என்னைக்கு தெரப்பி ஆரம்பிக்குதோ த சைல்டு இஸ் ஆன் த வே டு ரெக்கவரி. It is definitely going to improve. At least ஒரு 1%, 2% every week there will be a difference. So அவங்களே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா at any point of time எங்கள் தெரப்பி சென்டருக்கு வந்தீங்கன்னா they will always tell you குழந்தை வந்ததுக்கு இப்போ அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க, அவ்வளோ. ஸோ தட் மச் ஆஃப் ஹோப் we have to give them. We don't know 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் we know that இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிற ஹோப் இஸ் வாட் வில் கீப் them going. இதில் நிறைய மித்து இருக்குது. இப்போ ஆட்டிசம்னா என்ன, ஏடிஹெச்டினா என்ன, டவுன் சிண்ட்ரோம்னா என்ன, கிட்டத்தட்ட இது எல்லாவற்றையும் ஒரே போலில் தான் வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏடிஹெச்டிக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? ஏடிஹெச்டி வந்து இட் இஸ் கேன் அக்கர் அலாங் வித் ஆட்டிசம். அது ஒரு செப்பரேட் கண்டிஷன் விச் கேன் பி ட்ரீட்டட் வித் மெடிகேஷன். ஏடிஹெச்டி வந்து மருந்து மூலமா சரி செய்யலாம். ஏன்னா ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, அதுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு நம்ம மருந்து கொடுக்கலாம். ஆனால் ஆட்டிசம் நான் சொன்ன மாதிரி மெடிசன்ஸ் கிடையாது, ஒன்லி தெரப்பி. அதாவது ஆட்டிசம் இருப்பவங்க ஹைப்பராகவும் இருக்கலாம், கோமார்பிட் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட இதுவும் சேர்ந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் மட்டும்தான் நம்ம மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். மற்றபடி ஆட்டிசம்க்கு வெறும் தெரப்பி தான். டவுன் சிண்ட்ரோம் இஸ் அ குரோமோசோம் அப்நார்மாலிட்டி. அது தெர் இஸ் அ ட்ரைசோமி. ஒரு குரோமோசோமில் 2 இருக்கிற இடத்துல 3 இருக்குது. அதனோட டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஃபுல் பாடி எவ்ரி சிஸ்டம் இஸ் அஃபெக்டட். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கண்டிஷன். தே மே ஆல்சோ ஹேவ் மென்டல் ரிட்டார்டேஷனோ ஹார்ட்டில் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அது செப்பரேட், அது நியூரோ டைவர்ஜென்ட்டில் வராது. ஏடிஹெச்டி, ஆட்டிசம், லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து ஒரு செப்பரேட் கண்டிஷன். இதெல்லாம் செப்பரேட் கண்டிஷன். இந்த ஏடிஹெச்டியை கொஞ்சம் டீட்டெயில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பரவலாக சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இருக்குது. கொஞ்சம் ஹைப்பராக இருக்க பிள்ளைய கூட ஏடிஹெச்டி லிஸ்ட்டில் சேர்க்கறது சரியா? யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்வோன்னா, ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும் ஒரு சைல்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுன்னா வி டோன்ட் பிராண்ட் தம், வி வெயிட். ஒரு மேபி அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வி கால் தம் ஏடிஹெச்டி. செகண்ட் வந்து அது 2 செட்டிங்கில் இருக்கணும். வீட்லேயும் இருக்கணும், ஸ்கூல்லேயும் இருக்கணும். ஒரு சைல்டு வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணுது ஆனால் ஸ்கூலில் ரொம்ப அமைதியாக இருக்குதுன்னா இட் இஸ் நாட் ஏடிஹெச்டி. இட் இஸ் ஜஸ்ட் நார்மல் ஹைப்பர் ஆக்டிவிட்டி தான். நம்ம அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு துருதுருப்பு, அவ்வளோதான். 2 இடத்துலையும் இருக்குது. அந்த சைல்டால் உட்காரவே முடியல, ஓடிக்கிட்டே இருக்குது, அட்டென்ஷனே கிடையாதுன்னா தட் சைல்டு ஹேஸ் டு பி ட்ரீட்டட். பிகாஸ் த சைல்டு வில் பி அ ரிஸ்க் டு இட் செல்ஃப், கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாமே. அதனால் ஏடிஹெச்டி இஸ் அ ட்ரீட்டபிள் கண்டிஷன். நான் சொல்கிற மாதிரி நியூராலஜிஸ்ட் வந்து ஒரு டிஎஸ்எம் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் 5 க்ரைட்டீரியா இருக்கணும், அதில் 5 க்ரைட்டீரியா இருக்கணும், அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சைக்கியாட்ரிஸ்ட் டயக்னோஸ் பண்ணுறாங்க. டயக்னோஸ் பண்ணி அது சைல்டுக்கு ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷனிங் ரொம்ப டிஸ்ரப்டடாக இருக்குதுன்னா மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை, எதுக்கு நான் அந்த கேள்வியை கேட்குறேன்னா, ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் சுட்டி தானே பண்ணும். இப்போ இதுக்கான டிகிரியை யார் டிசைட் பண்ணுறது? இந்த அளவு இந்த வேலையை செய்தால் இந்த குழந்தைக்கு ஏடிஹெச்டி இருக்குங்கிறத நிறுவுவதற்கு, ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன யார்ட்ஸ்டிக்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. அந்த 7 பாயிண்டில் 5ஆவது இருக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கான், ரொம்ப துருத்துன்னு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான், கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லாம் க்ரைட்டீரியா இருக்குது. அதுதான் எனக்கு கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான் இது. கிளினிக்கல் டயக்னோசிஸ். ஆனால் இது எந்த அளவுங்கிறதுக்கு இப்போ வந்து இம்பேரிங் த ஃபங்க்ஷனிங். அவங்களால வந்து படிக்க முடியாது, ஸ்கூலில் வந்து உட்கார முடியாது, அவங்க வீட்லேயும் டிஸ்ரப்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டெய்லி ஃபங்க்ஷனிங்கில் வந்து ஒரு இன்ட்ரப்ஷன் இருக்குது, அவங்களால ஸ்மூத்தாக செயல்படுத்த முடியலன்னா அந்த இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. கிளினிக்கல் டயக்னோசிஸ் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் இதை அப்ரூவ் ஆன
அல்லது இந்த கிளினிக்கல் டயக்னோசிஸ் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் இவங்களுக்கு ADHD இருக்குன்னு கண்டிப்பா. சொல்றாங்களா? ஆமா. இல்ல நிறைய பேர் அந்த இல்ல. துறைக்குள்ள இருக்காங்களா? இது வந்து சைக்கியாட்ரிஸ்ட் ஆர் சைக்காலஜிஸ்ட். யூசுவலா சைக்கியாட்ரிஸ்ட் எத சஸ்பெக்ட் பண்ணாலும் சைக்காலஜிஸ்ட் தான் அந்த குவெஸ்டினேர்ஸ், டூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க தான் அத வந்து அசஸ்மென்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணுவாங்க. அவங்கள அது ட்ரெயின்டு பெர்சன். இவங்களெல்லாம் ட்ரெய்னிங் எடுத்தவங்க தான். அவங்களால சும்மா உட்கார்ந்து ஓடிட்டு இருக்குன்னா அது ADHDன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் பொறுமை இல்லாத ஆள்னு வச்சுக்கோங்களேன். ம். ஒரு குழந்தை அடம் பிடிக்குது. அதோட எதார்த்தமே அதுதான். அது அடம் பிடிக்குதுன்னா, அந்த குழந்தை ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு இது பள்ளிக்கூடங்கள்ல அப்படி சொல்லப்படுது. ம். வீடுகள்ல சொல்லப்படுது. பேரலலா லைஃப் ஸ்டைல் மாறியிருக்கு. 2 பேரும் வேலைக்கு போற ஒரு அம்மா, அப்பாவுக்கு இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் ஒர்க் ஸ்டைல் அப்படி இருக்கிறதுனால. இப்போ குழந்தை நார்மலா அடம் பண்ணாலே இது ஹைப்பர் ஆக்டிவ் மாரி தான் இருக்கும். அப்ப இது எங்கே இல்ல ஹைப்பர் ஆக்டிவிட்டி மட்டும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பிராண்ட் பண்றது இல்லங்க. இட்ஸ் கால்ட் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி யா. டிஸார்டர். ஸோ அதனால தான் இந்த கேள்வியே ஆ நான் கேட்கிறேன். ஸோ எது ஹைப்பர் ஆக்டிவ்? எது யா ADHD? நம்ம வந்து அந்த சைல்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது ஸ்கூல்ல. அந்த சைல்டுக்கு வந்து ஹோம்வொர்க் பண்ண முடியல, உட்கார்ந்து கவனிக்க முடியல, அந்த சைல்டுக்கு எதுவுமே கிராஸ்ப் பண்ண முடியல. ஏன்னா அது உட்காரவே மாட்டேங்குது. அதே பிரச்சனை வந்து வீட்லயும் பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அவங்க எதுவுமே கத்துக்கிறது இல்ல. ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டு ஒன்லி தென் அவனுக்கு வந்து அந்த எஜுகேஷனோ, நாலேஜோ வரும். 2மே இட் இஸ் அஃபெக்டிங் ஹிஸ் ஹோம் லைஃப் ஆஸ் வெல் அஸ் ஸ்கூல் லைஃப். ஏன்னா யூசுவலா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப சுட்டியா இருக்கிற பசங்க ஸ்கூல்ல பேசாம இருப்பாங்க. அவங்களுக்கு ம். தெரியும். ஸ்கூல்ல வந்து நம்ம வாலாட்ட முடியாது, பேசாம இருக்கணும்ன்ட்டு பேசாம இருப்பாங்க. ஸோ அங்கேயும் வந்து அவங்களையும் மீறி அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி வரும்போது, இட் ஹாஸ் டு பி ட்ரீட்டட். ஓ! இட் வில் ஓகே. டெஃபினெட்லி அஃபெக்ட் இம்பேர் ஃபங்ஷனிங். அதான் தட்ஸ் வாட் இஸ். படிக்கிறதுலயே அஃபெக்ட் ஆகும். அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸையும் அஃபெக்ட் ஆகும். அவங்களால வந்து யார் கூடயும் வந்து சகஜமா பழக முடியாது. ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸையும் வந்து தே வில் வாட் ஷால் அனாய் த டீச்சர். ஏன்னா அவங்களால வந்து அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களால வேணும்ன்ட்டு பண்றதில்ல. தட் இஸ் அ ப்ராப்ளம் தே ஹேவ். எது ஹைப்பர் ஆக்டிவ், எது ADHDன்னே தெரியாம இருக்கு இப்போ. ஆ. அது ஒரு சிக்கல் இருக்கு. 2வது என்னன்னா, குழந்தை கொஞ்சம் கூடுதலா அடம் பண்ணுது அப்படின்னா, டக்குனு பேரண்ட்ட கூப்பிட்டு நீங்க அவங்க ADHD இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆ. அப்படின்னு வேற வழி இல்ல சொல்றாங்க. அது வந்து ஒரு ஒரு ஆவரேஜான ஃபேமிலிய ஒரு பெரிய அவ்ளோ ஈஸியா நம்ம வந்து அத டயக்னோஸ் அப்படி அந்த பிராண்ட் பண்ண முடியாது நம்ம. அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்ததுன்னா, தே கேன் டெஃபினெட்லி சீக் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயி என்னன்னு பார்த்துக்கலாம். எதனால அந்த குழந்தை இருக்கு? ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு வேள கண்ணு சரியா தெரியாம இருக்கலாம். ம். மேபி ஹேவிங் ஆம்பிளையோபியான்னு சொல்லுவோம். அந்த ஏதோ கண்ணு. ஸோ அந்த சைல்டுக்கு அது உட்கார்ந்த போர்டு தெரிய மாட்டேங்குது. ஆனா டீச்சர் நீங்க ஏன் இத ஆன்சர் ஸோ நம்ம எதனால அந்த சைல்டு அந்த மாரி இருக்கு? இல்லன்னா சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வீட்ல இல்ல புல்லியிங்கா இருக்கலாம். ஸ்கூல்ல புல்லியிங்கா இருக்கலாம். வீட்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்டா இருக்கலாம். எதனால அந்த சைல்டு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது? ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கலாம். ஸோ அந்த டெஃபினட்டா அந்த குழந்தையோட ஹிஸ்டரிய நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு வேள கொற மாசத்துல பொறந்த குழந்தையா? அதுக்கு இனிஷியல் இயர்ஸே ரொம்ப கஷ்டமா இருந்ததா? அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சுட்டு தான் நம்ம வந்து அத டயக்னோசிஸ்க்கு வர முடியும். சும்மா அந்த ஒரே ஒரு கிளினிக்கல் செட்டிங்க வச்சு நம்ம பண்றதில்ல. ஸோ இட் இஸ் அ கம்ப்ளீட் அசஸ்மென்ட் விச் வில் டேக் செவரல் சிட்டிங்ஸ். ஒரு 3 to 4 சிட்டிங்ஸ் அவங்க சைக்கியாட்ரிஸ்ட் கூடயும், சைக்காலஜிஸ்ட் நாங்க வந்து அஸ் பீடியாட்ரிஷியன்ஸ் நாங்க டயக்னோஸ் பண்றதில்ல. அத மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுனாலே சைல்ட் சைக்கியாட்ரி கிட்ட தான் நாங்க அனுப்புறோம். ஸோ அவங்க வந்து ஒரு 2, 3 குழந்தைய வச்சுக்கிட்டு 2 செட்டிங்ஸ்ல வச்சுக்கிட்டு, ஸ்கூல் புக்ஸ பார்த்துட்டு, நிஜமாவே அந்த குழந்தையால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எழுத முடியலையா? அந்த பேசிஸ்ல தான் நம்ம மொத்தமா இட் மைட் ஈவன் டேக் அபவுட் 6 வீக்ஸ் ஆர் சோ டூ கன்ஃபர்ம் த டயக்னோசிஸ். அப்புறமும் கூட பிஹேவியரல் தெரப்பி, நம்ம மெடிகேஷன்ஸ் முதல்ல ஆரம்பிக்கிறது இல்ல. எதனால அந்த சைல்டு அந்த மாரி இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி எல்லாம் குடுத்து வில் ட்ரை டூ பிரிங் த சைல்ட் டூ நார்மல். அ அதெல்லாம் ஸோ முடியலனா தான் மெடிகேஷன்ஸ். அப்போ ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தையெல்லாம் ADHD இல்ல. கண்டிப்பா இல்ல. ஆனா ஜஸ்ட் ரூல்ட் அவுட்டும் பண்ண முடியாது. ஆமா. ஸோ ஒரு குழந்தை அடம் பண்ணுதுன்னா, முதல்ல அது அதோடைய பிரைமரி என்விரான்மென்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். எதனால அது அடம் பிடிக்குது? ஏபிசின்னு சொல்லுவோம். ஆன்டிசிடென்ட், பிஹேவியர், கான்சிக்வென்ஸ். இப்போ ஒரு குழந்தைய வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போம்போது எல்லாம் அந்த சைல்டு அது மக்கர் பண்ணுதுன்னா, எதனால அந்த சைல்டு அப்படி பண்ணுது? ஒருவேளை அந்த கடையில ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல நம்ம போற ரூட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? அந்த மாதிரி பண்ணும்போது, ஆர் யூ கிவிங் அட்டென்ஷன்? ஆர் யூ பீட்டிங் த சைல்டு?
நீங்கள் என்ன பண்ணால் அந்த பிஹேவியர் குறையும், கான்சிக்வன்ஸையும் பார்க்கணும். நீங்கள் பண்ணும்போது எப்போ பரவாயில்லடா நம்ம இந்த கடைக்கு போக வேண்டாம், இல்லைன்னா முதல்லயே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ தட் இஸ் ஒன்லி பிஹேவியர் மாடிஃபிகேஷன். நம்ம எதனால் அந்த திருப்பி திருப்பி அந்த சைல்டு அடம் பிடிக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சு அந்த பிஹேவியரை குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம இப்போ பேசிட்டு இருக்க எல்லா விஷயமே அதிகரிச்சிருக்க மாதிரி இருக்கு. இது ஒரு பிம்பம் தானா, இல்லை உண்மையிலே அதிகரிச்சிருக்கா? வெதர் இட் இஸ் ஆட்டிசம் ஆர் ADHD, மென்டல் இஷ்யூஸ் ஃபார் த கிட்ஸ், இன்னொரு பக்கம் டவுன் சிண்ட்ரோம், அது தனி சப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக அதிகரிக்கு. எல்லாமே உளவியல் சம்மந்தப்பட்ட, மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். பெரியவங்களுக்கு தான் அந்த பாதிப்புலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னால் எல்லாம், இல்லையா? இப்போ இது குழந்தைகளுக்கு அதிகமாயிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரோனா மாசத்துல பிறந்த குழந்தைங்க, அந்த பிரெயின் தான் ரொம்ப வல்னரபிள் டு இன்சல்ட்ஸ். சின்ன இன்சல்ட்டாக இருந்தாலும் அதனோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த 39 வாரத்துக்கு மேலே, அட் 40 வீக்ஸ் நெசசரி அந்த பிரெயின் ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி எந்த பாதிப்பு வந்தாலும் அதனோட அவுட்கம் ரொம்ப பெருசாக தெரியும். ஸ்ட்ரெஸ், we think maternal stress can affect the fetus. Antenatal, during pregnancy, அதெல்லாம் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு. கட்டு மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கட்டில் இருக்கிற பாக்டீரியா ஹெல்த்தி பாக்டீரியாவாக இருக்கணும். அதுவே அன்ஹெல்த்தி பாக்டீரியாவாக இருந்தால் அது கூட அந்த பிரெயினை அஃபெக்ட் பண்ணும். நாட் ஓன்லி ஃபார் த மதர், அந்த ஃபீட்டஸ்க்கு கூட. அதுக்கு பேர் கட் மைக்ரோபயோம். ஸோ நம்ம இப்போ குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுல ஆரம்பித்து, அந்த ஃபீட்டஸ்லேருந்தே ஆரம்பித்து தாய்ப்பால் வில் கிவ் குட் பாக்டீரியா டு த, அது நீங்கள் இட்ஸ் நாட் ஓன்லி ஹெல்த் நியூட்ரிஷன், இதை பிற்காலத்துலேயும் அந்த குழந்தைக்கு நார்மல் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு கட் மைக்ரோபயோம் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். மெட்டர்னல் ஒபிசிட்டி, அதுவும் ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்டுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணம். நம்ம இன்ஃபெக்ஷன் இருக்குது, என்வாயன்மெண்ட் பொல்யூட்டன்ஸ் இருக்குது, மெட்டர்னல் ஸ்ட்ரெஸ், மெட்டர்னல் ஒபிசிட்டி, லோ பர்த் வெயிட் சில்ட்ரன், ப்ரீடேர்ம் சில்ட்ரன், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த நியூரோ டைவர்ஜென்ட் சில்ட்ரனுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஓவராலாக ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் இதுக்கான காரணம் நினைக்கிறீங்க? ஒரு ஹெல்த்தி உமன் இன் த ரைட் ஏஜ் வித் நார்மல் பிஎம்ஐன்னு சொல்லுவோம் இல்லையா, வெயிட்டு எல்லாமே மாடரேட்டாக இருக்குது, நோ பிபி, நோ டயபெட்டிஸ் எல்லாமே இல்லாமல் ஒரு குழந்தை மதருக்கும், இதெல்லாம் இருக்கிற ஒரு மதருக்குடைய குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஹெல்த்தி மதர் தான் ஹெல்த்தி ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. பெரினேட்டல் மென்டல் ஹெல்த்துக்கு இப்போ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது ஏன் இவ்வளோ எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு பழைய ஆளுங்க மாதிரி பேசணும் அப்படின்னு வச்சுங்களேன். நான் நல்லா பார்ப்பேன். பெரியவங்கெல்லாம் பேசும்போது நாங்கள்லாம் 7-8 குழந்தை பெற்றோம். நீங்கள் என்ன அதிசயமாக குழந்தை பெற்றுக்கிறது இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க? நாங்கள் ஒரு 7-8 புள்ள வளர்த்தோம், நாங்கள்லாம் புள்ள வளர்க்கலையான்னு சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். அஃப்கோர்ஸ் அப்போ 2 குழந்தை தவறி போகும், இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டோம் இல்லையா? ஆனால் ஒரு குழந்தைய சிக்கல் இல்லாமல் பெற்றுக்கிறதே ஏன் பிரச்சனை ஆயிடுச்சு? மேபி அப்போல்லாம் ஐ திங்க் ஃபினான்ஸ் மணி மட்டும்தான் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். இப்போ இருக்கிற காலத்தில் ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் அ ஸ்ட்ரெஸ். நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஒர்க் பிளேஸ், மோர் விமன் ஆர் ஒர்க்கிங். ஸோ ஐ எம் நாட் டேக்கிங் இட் அவே ஃப்ரம் தெம், பட் மேபி வி ஆர் ஃபினான்ஷியலி மோர் செக்யூர். பட் அந்த ஸ்டேட் ரீச் பண்ணுறதுக்கும் தெர் இஸ் அ ஸ்ட்ரெஸ். அண்டு நம்ம நினைக்கிற ஸ்ட்ரெஸ் இட்ஸ் நாட் டேஞ்சபிள். இட் கேன் பி சம்திங் விச் கேன் ஸ்ட்ரெஸ் யூ. பட் எதுவாக இருந்தாலும் அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்க, இட்ஸ் கால்ட் நியூரோ இன்ஃப்ளமேஷன். அதாவது பிரெயினுக்கு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ். நியூரோ இன்ஃப்ளமேஷன். ஆமாம். இல்லை நல்ல முக்கியமான வேர்டு. அங்கே இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் போயிடும். ஹார்ட்டுக்கு போயிடும், கட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ ஸோ பேரலாக இன்னொரு பக்கம் எதையாவது யோசிச்சுட்டே இருக்குல்ல, ஒரு மென்டல் லேபர் அப்படிம்பாங்க. இப்போ பெண்களுக்கு அது ரொம்ப கூடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். த வே தே லுக் அட் லைஃப். நம்மளுக்கு ஒரு சட்னி பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு என்ன குக், தட் இஸ் அ பிக் ஸ்ட்ரெஸ் தான். என்ன மெனு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணுறது. ஆனால் அது ஏதாவது டார்கெட் மீட் பண்ணுறது, அதுவும் ஒரு விதத்தில் ஸ்ட்ரெஸ். அவங்க இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெஸ், ஹவு யூ ரியாக்ட் டு த ஸ்ட்ரெஸ். எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம். ஒரு சிலவங்க ஆங்ஸைட்டி இஸ் மோர் இப்போ
they say that at least 50% of the women are having anxiety issues. Forget about depression. So mental health is definitely something we have to take care of. It affects physical health. Other way around also. அதனால நம்ம mental health in women, I think we should spend more time because அவங்க தான் having offsprings அதுல இருந்து எல்லாமே. Adolescentsல இருந்தே ஆரம்பிக்கணும் நம்ம. Adolescent children we are seeing with stress. School going children, teenagers, அவங்களுக்கே ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ அந்த சோஷியல் மீடியா ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம கீப்பிங் அப் வித் த ஜோன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் அவங்க பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும், அங்கேருந்தே ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்குது. ஸோ எதுக்கு எனர்ஜியையும் பிரெயினையும் போடணுமோ அதுக்கு மட்டும் போட்டால் போதும். ஆமாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கரெக்ட். இருக்கலாம். ஆமாம், கொஞ்சம் மெடிடேஷன், ஆல் தட் ஸ்விட்சிங் ஆஃப் யுவர் மைண்ட், இட் இஸ் நாட் ஈஸி. ஆனால் ஒரு 1/2 hour to 1 hour a day without gadgets, just with your thinking of the present, I think that will help with அது. யாரும் அது பண்ணுறதில்ல. நீங்கள் மென்டல் ஹெல்த் பற்றி பேசிட்டு வந்ததுனால பெரியவங்களுடைய மென்டல் ஹெல்த் பற்றிலாம் பரவலாக பேசப்படுது. ஆனால் குழந்தைகளுடைய மென்டல் ஹெல்த் பற்றி நமக்கு ஒரு பெரிய பிரஜை இருக்கா? பேரண்ட்ஸ்க்கே கூட பெரிய பிரஜை இருக்கா? இருக்கணும், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அந்த சைல்டுடைய பிஹேவியரில் ஒரு லைட் சேஞ்ச் பார்த்தா கூட அதை கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும். சம்திங் இஸ் பாதரிங் த சைல்டு. ஸ்கூலில் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதை எனி சேஞ்ச் இன் பிஹேவியர் ஷுட் பி ஃப்ளாக்டு. ஸ்கூல்லையும் சரி, அந்த ஸ்கூலில் ஒரு சைல்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையுது, திடீர்னு அந்த சைல்டு முன்ன மாதிரி ஃபோக்கஸ் இல்லைனாலும் த டீச்சர் ஆல்சோ ஷுட் கிவ் இட் சம் இம்பார்ட்டன்ஸ். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பொருளாதாரமும் நல்லா இருக்குது, மெடிக்கலி வி ஆர் ஸ்ட்ராங். அப்படிங்கிறப்ப குழந்தையுடைய ஃபிசிக்கல் இஷ்யூஸை ரொம்ப வேகமாக அட்ரஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வேகத்தில் பாதி கூட ஏன் அவங்களுடைய மென்டல் இஷ்யூஸை பற்றி நமக்கு ஒரு கான்ஷியஸ்னஸில் இல்லை? இப்போ நம்ம டீனேஜ் அடாலசன்ட் கிளினிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அது ஈவன் ஸ்கூலுடைய கவுன்சிலர்ஸ் கூட பண்ணலாம். ஸோ அதில் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோம், என்வாயர்மெண்ட்டு, த எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா, எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, அவங்களுடைய செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்குது, ட்ரக்ஸில் இருக்காங்களா, வீட்டில் பிரச்சனை எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு ஒரு சின்ன கொஸ்டினர் இருக்குது. ஸோ தட் ஐ திங்க் வி ஷுட் எம்ஃபசைஸ் எவ்ரி ஸ்கூல். இப்போ ஒரு சைல்டுக்கு எல்லாருக்குமே நம்ம பண்ண தேவையில்லை. ஒரு சைல்டு கொஞ்சம் வேவர்டாக போகுது, இந்த சைல்டுடைய பிஹேவியர் முன்ன மாதிரி இல்லை, இருக்கிற குழந்தைங்களுக்காவது அந்த கொஸ்டினரை நம்ம அட்ரஸ் பண்ணி நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் தெரிஞ்சிருந்ததுன்னா இட்ஸ் பெட்டர் வி அப்ரோச் த பேரண்ட்ஸ். கொஞ்சம் குழந்தை ஏதோ அடாப்ட் பண்ணது ஏதோ ஒரு நாள் டிஸ்டர்பாக இருக்குன்னா அந்த குழந்தைங்களை இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினரை ஃபில் பண்ணி கொடு, அதுக்குள்ளே கொண்டு வர்றப்பவே தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு குழந்தை நினச்சிடாதா? இது இல்லை, இல்லை, இது இட் இஸ் நாட் அ ஒன் ஆஃப் இவெண்ட். ஸோ ஏதோ ஒரு எக்ஸாமில் மோசமாக பண்ணிச்சுன்னா நம்ம விட்டுடலாம். பட் ஒரு டிட்டீரேட்டிங் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அ ரெட் ஃப்ளாக் சைன். ஓரளவுக்கு நல்லா படிக்கிற குழந்தை திடீர்னு நல்லா படிக்கலைன்னா இட் கேன் பி அ ஃபிசிக்கல் ப்ராப்ளம் ஆல்சோ. ஒருவேளை கண்ணு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம், இல்லை எனி அதர் ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதனால் எனி சைல்டு ஹூ இஸ் நாட் டூயிங் வெல் சடன்லி, எப்போவுமே ஒரு மாதிரி தான் படிக்கும்னா அந்த சைல்டுக்கு நம்ம தேத்தி தான் விடணும். இல்லை திடீர்னு ஒரு டிக்ளைனிங் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அது ஒரு ரெட் ஃப்ளாக் சைன் தான். இந்த ரெட் ஃப்ளாக்குள்ளே நான் ஒரு ரெட் ஃப்ளாக் வைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக மனநலம் பற்றி நம்ம பேசும்போதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ், எஜுகேஷன் பெர்ஃபார்மன்ஸை தான் யார்ட்ஸ்டிக்காக வைக்கிறோம். அப்போ இந்த சமூகம் ஒரு குழந்தை வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கி அந்த டிரைவில் இருக்கு. நல்லா படிக்கலைன்னாவே அப்போ பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துடாதான்னு கேட்குறேன். இல்லை, ஒரு டீச்சரால் அந்த சைல்டை ஒன்லி வித் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டும்தான் ஜட்ஜ் பண்ண முடியும். இல்லை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட உங்கள் குழந்தை இவ ஏதாவது கொஞ்சமாக டிப்ரெஸ்டாக இருக்கா, எனி ப்ராப்ளம், இந்த மாதிரி வி கேன் ஹேவ் buddies, we can have. நம்ம இந்த சைல்டு கூட ஒருத்தரை போட்டுட்டு we can try to find out what the problem is. ஆனால் நம்ம எவ்ரிதிங் ஃபைனலி டீச்சரால் அவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு என்ன ஒரு ஓவரால் சிஸ்டம் ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா வீட்டில் அம்மா அப்பா சண்டை போட்டாலும் அது இங்கே அஃபெக்ட் பண்ணும். வீட்டில் அதுக்கு ஒரு நாய்க்குட்டி வளர்க்குது, அப்யூஸ் இருந்ததுன்னா எதுக்காக நான் அதை கேட்குறேன்னா, இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அதோடைய சிஸ்டம்குள்ளே, அதோடைய பிரைமரி என்விரான்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கவனிக்காமல் இருக்க அந்த சமூகம். நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு குடும்ப சூழல் இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், கில்ட் இருக்கலாம், அட்டென்ஷன் கிடைக்காம இருக்கலாம், அப்யூஸ் இருக்கலாம். கண்டிப்பா. இப்போ இதெல்லாம் சேர்த்து அந்த குழந்தை ஒரு மனநல நெருக்கடிக்கு ஆளாகலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிக்கக்கூடிய அளவுக்கு சொசைட்டி அவேரா இருக்கான்னு கேட்குறேன். யாருக்கிட்ட அந்த சைல்டு ஓப்பன் அப் பண்ணும்?
ஸோ ஒன்று அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு இவ்வளோ நாள் நல்லா படிச்சிருக்கிற குழந்தை ஏன் படிக்கலைங்கிற மாதிரி கேட்டால் மேபி த படி மே கம் அப் ஏதாவது. இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸை வந்து பெட்டர் டு பிரிங் தம் இன் டு த இப்போ நிறைய பேர் வந்து குழந்தை ஸ்கூல் வீட்டில் கூட போய் சொல்ல மாட்டாங்க நான் வந்து டெஸ்ட்லாம் ஃபெயில் ஆயிருக்கேன்ட்டு. ஸோ பேரண்ட்ஸும் ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா வி அட்லீஸ்ட் would have taken some corrective ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தட் ஐ திங்க் ஒன் குட் இண்டிகேட்டர் இஸ் டிக்ளைனிங் ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ். அதான் இது ஒரு யாட்சிக்கா வச்சுக்க வேண்டியது. கண்டிப்பாக வைக்கணும். அப்போ பேரண்டிங்ல எங்க மிஸ் பண்றோம்? நம்ம வந்து பிடிஏ மீட்டிங்ஸ் ஒன்-on-1 இருக்கணும். எல்லாரையும் உட்கார வச்சு குழந்தைய பற்றி கேட்காம டிஃபிகல்ட் சில்ட்ரன் ஆர் சில்ட்ரன் ஹூ ஆர் நாட், நான் அடாலசன்ஸ் சொல்கிறேன், மற்ற யங்கர் சில்ட்ரன் வந்து எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடலாம். அடாலசன்ட் ஏஜில் வந்து பேரண்ட் கூட ஒன்-on-1 வச்சுக்கிட்டு ஐ திங்க் அந்த தெர் இஸ் சம்திங் ஐ ஃபீல் இந்த சைல்டு, உங்கள் சைல்டில் வந்து சம்திங்ஸ் டிஸ்டர்பிங் த சைல்டு, நீங்கள் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளும் ஸ்கூலில் புல்லிங் இருக்கா, ஸ்கூலில் ஏதாவது டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்களா, அதையும் நம்ம வந்து அது அது ஸ்கூலில் பசங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம கேட்டுக்கணும். எனக்கு எதுக்கு இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன்னா, குழந்தை அடம் பண்ணுது அல்லது அந்த ஒரு மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்கான், இப்படியான வார்த்தைகளுக்குள்ள இதை சுருக்கிடுறோமா? இதை சுற்றி இருக்கக்கூடிய பல காரணிகள் இதில் கவனிக்கப்படாமல் போயிடுதான்னு தெரியல. நீங்கள் சொன்னீங்க புல்லிங் இருக்கலாம், டீச்சர்ஸ் சரியாக நடந்துக்காமல் இருக்கலாம், அவங்க வந்து ரொம்ப வல்னரபிளாக இருக்கலாம், அந்த ஒரு தனிப்பட்ட அந்த குழந்தை ரொம்ப வல்னரபிளாக இருக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்குற அதே ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தைக்கு அவங்க கொடுத்துருக்கலாம். இதை பற்றியெல்லாம் கூடுதலாக கவனம் செலுத்தக்கூடிய இடத்தை நோக்கி நம்ம போய் ஆகணும். ஆனால் அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக இருக்கு. நிறைய கவுன்சிலர்ஸ் எல்லா ஸ்கூல்லையும் இருக்காங்க. தேர் டூயிங் அ வெரி குட் ஜாப். இப்போ ஒரு டீச்சர், ஒரு கவுன்சிலர், ஒரு பேரண்ட், நீங்கள் அவங்க அந்த சைல்ட் அந்த குரூப் க்ளோஸ் குரூப் வச்சுக்கிட்டு தான் வி ஹாவ் டு டிஸ்கஸ் திஸ். ஸோ தட் பிஃபோர் பெருசாக மேஜராக ஏதாவது நடக்கிறதுக்குள்ள வில் ஹாவ் டு இன்டர்ஃபியர். குடும்பத்தில் நடக்கிற எந்த விஷயங்கள் குழந்தைகளின் மென்டல் ஃபிட்னஸை ஸ்பாயில் பண்ணுது? ஹார்மனி பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கிறது மெயின் அதுதான். அவங்க ஆமாம், அவங்க ஹாப்பியாக இருக்கணும், அவங்க வந்து அவங்களுக்குள்ள ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், தே ஷுட் லவ் ஈச் அதர், தே ஷுட் ஹெல்ப் ஈச் அதர். அதெல்லாம் குழந்தை பார்க்கும்போது தே ஆர் த ரோல் மாடல்ஸ் இல்லையா, முதல்ல பேரண்ட்ஸை தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது த சைல்ட் க்ரோஸ் அப் இன் அ குட் என்வாயர்மெண்ட். இதெல்லாம் தான் வந்து யங்கர் ஏஜில் வந்து ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் இட் ஹெல்ப்ஸ். ஒரு மேபி 12 மேபி நவ் 10 இயர்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ஓவர். 10 to 19 இயர்ஸ் ஐ திங்க் இட் இஸ் என்டையர்லி டிக்டேட்டட் பை கூட இருக்கிற குரூப் தான். ஸோ அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பசங்க, நல்ல ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கிற பசங்கன்னா தீஸ் சில்ட்ரன் வில் க்ரோ வெல். இதுவே வந்து ஒரு ஜெலசி இல்லைன்னா லாட் ஆஃப் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வச்சுக்கும்போது எப்போவுமே ஒரு ஜெலஸ் என்வியஸ் என்வாயர்மெண்ட் அது ஹெல்த்தியாக வராது. அது கண்டிப்பா இருக்கும். புல்லிங் இருக்கலாம் அண்ட் லுக்கிங் டவுன் ஆன் தெம். அது படிக்காத பசங்களும் படிக்கிற பசங்களும் கூடயும் நாட் எவ்ரிபடி வில் ஹெல்ப். ஸோ 10 to 12 அதுதான் ஹேபிட் ஃபார்மிங் ஏஜ் கூட. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியா அடிக்ஷன், இன்டர்நெட் அடிக்ஷன் எல்லாமே வந்து அந்த 10 to 19 இயர்ஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர்ஸ் பிகாஸ் அதில் தான் காலேஜ் ஃபியூச்சர் அகாடமிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த டைமில் they should have lot of positive reinforcement from the parents. அந்த டைமில் எல்லாமே பேரண்ட்ஸ் எவ்வளோ நல்லா பண்ணலனாலும் they should be given lot of positive encouragement. பனிஷ்மெண்ட்டை கொடுக்காம they should give positive. அது ஒரு 2 தடவை தப்பாக பண்ணிட்டாங்கன்னு இக்னோர் பண்ணி every time the child does well you praise the child. So positive thing is what will. இப்போ nowadays children don't like advice. அப்போ பியர் குரூப் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட பியர் குரூப்போட அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது. ஆமாம், அதுவும் டீச்சர்ஸும் அதெல்லாம் கவனிப்பாங்க. யார் கூட இருக்காங்க, முன்னாடி யார் கூட இருந்தாங்க, இப்போ ஏன் இப்படி இருக்காங்க, அதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் வில் ஆல்சோ நோ. இந்த சிப்ளிங் ரைவல்ரி, அதாவது குழந்தைகளுடைய அண்ணன் தம்பியோட கம்பேர் பண்ணுறது, தம்பி அண்ணனோட கம்பேர் பண்ணுறது, இதெல்லாம் பிள்ளைங்களுடைய மென்டல் ஹெல்த்தை கண்டிப்பாக. அதுவும் இப்போ கண்டிப்பாக அந்த திங்ஸ் முன்னாடி நிறைய பசங்க இருக்கும்போது இப்போ 1 2 இருக்கும்போது கண்டிப்பாக சிப்ளிங் ரைவல்ரி. அதுவும் எப்போவுமே பாய்ஸுக்கு வந்து எந்த வேலையும் பண்ண தேவையில்லை, கேர்ள்ஸ் எல்லாம் பண்ண 2 பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும்போது தட் இஸ் அகெயின் ஹெல்த்தி ஃபார் த சைல்டு. பெரும்பாலான இடங்களில் இப்போ நானே எங்கேயாவது பேசலாம் போகிறேன்னா நான் பேரண்ட்ஸ்கிட்ட எதை பற்றி பேசணும் அப்படின்னா முதல்ல குழந்தை வளர்ப்பு தான் கேட்குறாங்க. ஏன் இது இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு, நம்ம ரொம்ப ஓவர்டூ பண்ணுறோமா, இல்லை
பதட்டத்திலே இருக்கமா? வாட் இஸ் த ரீசன்? ஐ திங்க் அது வந்து நம்ம சொல்லி குடுத்து வர்றது இல்லங்க பேரண்டிங். 4 டைப்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அத்தாரிட்டேரியன். அதாவது நான் சொல்றது தான் நீ கேட்கணும். வேற வழியே கிடையாதுங்கிறது அத்தாரிட்டேரியன். அத்தாரிட்டேட்டிவ்னு ஒண்ணு இருக்குது. நான் சொல்றேன், நீ கேளு, நீ சொல்றத நான் கேட்கறேன். அப்புறம் பெர்மிசிவ். ஓ! நீ பண்ணு பரவால்ல. ஓரளவுக்கு யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தேர் நீட்ஸ் பட் நாட். 4வது வந்து இன்டிஃபரண்ட், அன்இன்வால்வ்டு பேரண்ட்ஸு. டோட்டலி நாட் பாதர்ட். ஸோ இதில பெஸ்ட் வந்து அத்தாரிட்டேட்டிவ். ரூல்ஸ் செட் பண்றீங்க. அதன்படி அவங்க நடக்கணும். நீங்க அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அது ஸோ டிமாண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மியூச்சுவலா இருக்கும். மியூச்சுவலா இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்பலாம் வந்து அத்தாரிட்டேரியன். என்னுடைய ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, நோ ஆர்கியூமெண்ட். அவங்க என்ன சொன்னாலும் நாம பண்ணிட்டு இருந்தோம். நானே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டு தான். லிட்டில் பெர்மிசிவ் இட்செல்ஃப் ஐ வில் சே. ஐ வில் அலோவ் தெம் டு டூ பிகாஸ் வி நோ ரூல்ஸ செட் பண்ணிட்டோம். அத மீறி போமாட்டாங்கன்னு தெரியும். பட் இப்போ இருக்கிற ஐ ஃபீல் தே ஆர் வெரி வெரி பெர்மிசிவ். வெரி இன்டெலிஜென்ட். அவங்களால இருக்க முடியலையா? தே ஆர் ரீப்ளேசிங் இட் வித் பிரசன்ஸ், ஹை எண்ட் கேட்ஜெட்ஸ். ஸோ என்ன சொல்றது? அவங்களால அந்த திருப்பி அந்த கண்ட்ரோல் வாங்க முடியாது. அத வந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் என்ன கேட்டாலும் குடுத்துட்டு, அந்த சைல்ட் கெட்ஸ் யூஸ்ட் டூ தட். என்ன கேட்டாலும் குடுப்பாங்க. எனக்கு வந்து நோன்னு சொன்னா எனக்கு வந்து என்னால தாங்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா செட் ஆயிடுது. ரொம்ப சீக்கிரமாவே அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண முடியாம, டிசப்பாயின்ட்மென்ட் அக்செப்ட் பண்ண முடியாம. ஸோ ஐ ஃபீல் இனிஷியலாவே அந்த 1 இயர், 2 இயர்லயே நாங்க வந்து ரூல்ஸ், ஜெனரல் ரூல்ஸ். இப்போ சாப்பிடும்போது நோ ஃபோன். டிவினா 1 ஹவர் ஃபார் சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். நம்பளும் ரோல் மாடல்ஸா இருக்கணும். நம்ப எப்ப பார்த்தாலும் ஃபோன பார்த்துக்கிட்டு வி கேனாட் எக்ஸ்பெக்ட் அவர் சில்ட்ரன் டு நாட் லுக் அட் த ஃபோன். ஸோ நம்ம ரீடிங், டேக்கிங் தெம் அவுட். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் வில் ஐ ஃபீல் கிவ் அ பெட்டர் ரோல் மாடலிங். அதுதான் முக்கியம். விஷுவல் ஆட்டிசம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அத பத்தி ஒரு டிபேட் நடக்குது. அது என்ன? அதுல எந்த அளவு அதுல உண்மை இருக்கு? இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியால பேசப்படக்கூடியதான். நெறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தா, அவங்க அந்த குழந்தைகள் வந்து அதாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட குணங்கள் வெளியே தெரியாம போயிடும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. 2வது அத பார்க்கறதுனாலே உங்களுக்கு ஆட்டிசம் குணங்கள் அதிகம் வரும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மித்து தானா? ஆக்சுவலா ஸ்க்ரீன் டைம் அதிகம் ஆக ஆக ஆட்டிசம் ஃபீச்சர்ஸ் கேன் இன்க்ரீஸ். ஆ. ஏன்னா நம்ம வந்து அவங்கள வெளியில கொண்டு வரல. அவங்க உலகத்துல இருந்து நம்ம வெளியில கொண்டு வரதுக்கு தான் இவ்ளோ தெரப்பி, பேச சொல்றது எல்லாமே. அவங்கள ஃபோனோட விட்டுட்டீங்கன்னா, அவங்க அதுல வெளியில வரத்துக்கு ட்ரையே பண்ண மாட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் தெரப்பி இஸ் டு ரெட்யூஸ் ஆர் டேக் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் டோட்டலி. அதுதான் நாங்க முதல்ல பண்றது. ரெட்யூஸ் ஸ்க்ரீன் டைம். ஸோ டெஃபினிட்டா தட் கேன் எக்ஸாஜரேட். ஏன்னா நம்ம வந்து திருப்பியும் அவங்கள அவங்க உலகத்துக்கே விடுறோம். ஓ! அவங்களுடைய ஆல்டர்னேட் வேர்ல்டுக்கு. அவங்க வந்து என்ன தே டோன்ட் ஹேவ் டு கம்யூனிகேட் இல்லையா? ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு வந்து பேச்சே வேண்டாம். அவங்களுக்கு வந்து ஃபோன் இருந்ததுன்னா, அது அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்ல. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ரெட்யூஸ் ஸ்க்ரீன் டைம்ங்க. டெஃபினிட்டா இட் அதனால ஆட்டிசம் வராது. ஆனா ஆட்டிசம் ஃபீச்சர்ஸ் கேன் இன்க்ரீஸ். அக்ரவேட் ஆகும். எல்லா பீடியாட்ரிஷியனுமே பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் எவ்ரிஒன் மதர் ஃபீட வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றீங்க. நம்ம அதுக்கு கேம்பெயின்லாம் கூட பண்றோம். பேரலலா ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா மில்க்ல ஒரு மதர் ஃபீடுல இருக்கக்கூடிய எல்லா காம்போனன்ட்டும் இருக்கு. அதனால அது என்ன அவ்வளோ முக்கியமா? அது ஒரு எமோஷன் மட்டும் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஹவ் டு யூ சீ தட்? நான் சொன்ன மாதிரி கட் மைக்ரோபயோம். எவ்வளோ பண்ணாலும் ஃபார்முலா வில் நெவர் ஈக்குவல். அது ஏன்னா தாய்ப்பால்ல இருக்கிறது லைவ் எலிமெண்ட்ஸ். ஃப்ரெஷ் லைவ் பாக்டீரியா, லிம்போஸ் என்னது எதிர்ப்பு சக்தி எல்லாமே லைவா இருக்கிறது. அதெல்லாம் கண்டிப்பா நமக்கு நியூட்ரிஷன் கிடைக்கலாம். ஃபார்முலா ஃபீட்ஸ்ல கால்சியம், சோடியம் எல்லாமே கரெக்ட்டா பிரஸ்ட் மில்க் ஈக்குவலா பண்ணலாமே தவிர, இம்யூனிட்டி இந்த அம்மாக்கு வந்து ஒரு 20 வயசுல ஒரு வியாதி வந்ததுன்னா, அதனோட எதிர்ப்பு ஆன்டிபாடிஸ் அந்த குழந்தைக்கு அம்மா கிட்ட இருந்து தாய்ப்பால் மூலமா போகுங்க. The ஓகே. child will get passive immunity. ஆன்டிபாடிஸ் ரெடியா அம்மா பண்ணி வச்சது அந்த குழந்தைக்கு டைரக்ட்டா போகும். அந்த குழந்தைக்கு வியாதி வராமயே பாசிவ் ஆன்டிபாடி வந்துடுது. தட் இஸ் நாட் தேர் இன் ஃபார்முலா ஃபீட்ஸ். பாண்டிங் அதில டவுட்டே கிடையாது. ஸோ அந்த பிரஸ்ட் கேன்சர் டெஃபினட்டா தேர் இஸ் லெஸ் சான்சஸ் ஆஃப் கெட்டிங். அண்ட் அந்த 6 மந்த்ஸில யூ கேன் அந்த பிரெயின் குரோத் அந்த சைல்டுடைய வாட் ஷால் ஐ சே த அலைன்மெண்ட் டீத்ல இருந்து கம்ஸ்ல இருந்து எல்லாமே ஒன்லி வித் பிரஸ்ட் மில்க்.
நீங்க பாட்டில் ஃபைட் குழந்தைய நான் பார்த்தா நான் சொல்ல முடியும் அந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்குதா, புட்டிப்பால் குடிக்குதான்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு இட் கிரியேட்ஸ் என்ன சொல்றது, அந்த ஹெல்த்தி லுக் ஆன் தட் சைல்டு. ஸோ இம்யூனிட்டி மெயின். அந்த ஆஸ்மா இப்போ நிறைய ஆஸ்மா அதிகமாகிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம கொடுக்கறது அனிமல் புரோட்டீன். அனிமல் புரோட்டீன் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அ சைல்டு. கவுஸ் மில்க் அலர்ஜி இருக்குது. நமக்கு வெஸ்ட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுஸ் மில்க் அலர்ஜி 1 இயர் வரைக்கும் கவுஸ் மில்க் அலர்ஜி வருங்கிறதுனால, எக்ஸிமா வருங்கிறதுனால வி டோன்ட் இன்ட்ரடியூஸ் அனிமல் புரோட்டீன் அட் ஆல். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் பாசிபிள் வென் வி கிவ் ஃபார்முலா ஃபீட்ஸ். ஸோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறப்ப அவங்க வந்து ஒரு ஆன்டிபாடியையும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க குழந்தைக்கு. ஆன்டிபாடி கொடுக்குறோம். நிறைய அமினோ ஆசிட்ஸ், பிரெயினுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது பிரஸ்ட் மில்கில். ஆன் அ ப்ராக்டிக்கல் சைடு இப்போ வந்து ஒரு வேலைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து பிரஸ்ட் மில்கை எடுத்து ஒரு இது பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதுவும் அட்வைசபிளா? அதில் வந்து இஃப் யூ கம்பேரிங் ஃபார்முலா ஃபீட்ஸை பார்க்கும்போது அந்த லைவ் எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்காது. ஏன்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது அது போயிடும். ஆனால் மற்றபடி இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் செகண்ட் பெஸ்ட் ஃப்ரெஷ் பிரஸ்ட் மில்க்கு. ஆமாம், அது ஒரு வழி தான். பிரஸ்ட் மில்க் கண்டினியூஸாக கொடுக்கணுன்னா அதை எடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணி வைக்கிறது தான் செகண்ட். ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆரோக்கியமாக உருவாக்க வேண்டிய இடத்துல இருக்க ஒரு பெண்ணுக்கு தேவைப்படக்கூடிய சௌகரியங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஈகோசிஸ்டத்தில் இருக்கா? இல்லை, சேட்லி நாட். ஒன்லி கவர்மெண்ட் பீப்புள், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே 1 இயர் லீவ். ஸோ அது ரொம்ப தேவை. சைல்டு ரேரிங்க்கு அந்த 1 இயர் ரொம்ப ரொம்ப தேவை. தாய்ப்பால் கொடுக்கறதோட அந்த இணை உணவு சாப்பிட்றது எல்லாமே. பட் ப்ரைவேட்டில் இன்னும் அந்த ஃபெசிலிட்டி வரல. இன்னும் 2 மாதம் 3 மாதம் அப்படி தான் லீவ் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணணுன்னா நமக்கு கம்யூனிட்டி எல்லாருடைய சப்போர்ட்டோட தான் ஒரு மதருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஐ ஃபீல் கொஞ்சம் கூட அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் டைமுக்காவது லீவ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அது இல்லைன்னா அந்த மதருக்கு வந்து வேற எப்படி ஹவு கேன் ஷி சஸ்டெயின், வேலைக்கும் போகணும். ஏன்னா அந்த நியாயத்தை நம்ம பேசாம பிரஸ்ட் ஃபீட் பண்ணல, குழந்தைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் எப்படி? அந்த சப்போர்ட் அது ரூலாக கண்டிப்பாக கொண்டு வரணும். 6 மந்த்ஸ் அட் வெதர் அது வித் பே ஆக்சுவலி ஐடியலி. அப்போ தான் அவங்க வந்து வேலையை விட்டுட்டு குழந்தைய வந்து நிம்மதியாக தாய்ப்பால் கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட பால் கொடுத்தாலே வந்து பாலும் சுரக்காது. அதுவே அவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி ஆகிடும். வேலைக்கு போகணுங்கிற ஐடியாவோட அவங்க பால் கொடுத்தாங்கன்னா. பிரசவ காலத்தின் போது நல்லா சாப்பிடணும், ஹெவியாக சாப்பிடணும், கிரேவிங் இருக்கப்பெல்லாம் சாப்பிடணும் அப்படின்லாம் ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மைதானா? நல்லா சாப்பிடணுமா? கண்டிப்பாக இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி பாடி மாஸ் இண்டெக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஒபிசிட்டியே இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ப்ராப்ளம்ஸ். ஆட்டிசம், ஏடிஹெச்டிக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ். அதனால் ஐடியல் வெயிட்டில் இருக்கிறது பெஸ்ட்டு. ஷி கேன் ஹேவ் பேலன்ஸ்ட். கண்டிப்பாக அவங்களுக்கு பசி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். எஸ்பெஷலி பிரஸ்ட் ஃபீடிங் விமெனுக்கெல்லாம் அதிகமாக பசி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதை வந்து அவங்க ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு அவங்க வயிறை நிரப்பணுமே தவிர ஒபீஸாக இருக்கிறது 2 பேருக்கு சேர்த்து சாப்பிடு அதெல்லாம் கண்டிப்பாக தப்பான ஐடியாஸ். இப்போ வந்து யாருமே அப்படி சொல்கிறது. ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடலாம். கார்போஹைட்ரேட்டில் தான் ஃபேட்லலாம் தான் வெயிட் அதிகமாகுது. ஸோ ஐடியல் வெயிட்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் இப்போதைக்கு த பெஸ்ட். நாட் டு ஈட் டூ மச். வயிறு இப்படி இருந்தால் ஆண் குழந்தை, வயிறு அப்படி இருந்தால் ஆண் குழந்தைலாம் பெண் குழந்தைலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஓரளவு அனுமதிக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. பல்ஸை பார்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது, பல்ஸை பார்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறது கிடையாதா? கண்டிப்பாக இல்லை. எப்படி சொல்ல முடியும்? ஒரு 25 ஆண்டுகால தமிழ் சினிமாவுடைய நம்பிக்கை டாக்டர் உடச்சிட்டேன்ல நான். அதாவது பல்ஸை பார்த்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதெல்லாம் முடியாது. அவ்வளோ ஈஸியாலாம் சொல்ல முடியாது. குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லா சாப்பிடணும்னு இந்த பொங்கி போடுறது, ஆக்கி போடுறது, செஞ்சு கொடுக்கறது, இது அவங்கவுங்க கல்ச்சர். ஸோ அதுக்கு வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அது எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு அவர் சந்தோஷமாக பண்ணுற விஷயம். அதெல்லாம் ஐ மீன் இட்ஸ் நாட் ஹார்ம்ஃபுல். ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடலாம் கூடாது. கண்டிப்பாக சாப்பிடவும் முடியாது. வயிறெல்லாம் வந்து மேலே போயிடும். கர்ப்பமாக இருக்கிற மதர்ஸ் ஃபுல் டர்மெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் அவங்களால. அப்புறம் வற்புறுத்தி சாப்பிடவே கூடாது ஆக்சுவலாக. அப்புறம் ரிஃப்ளக்ஸ் வரும். அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சொல்வோம். அம்மா பேசுறது பாடுறதெல்லாம் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு கேட்குங்கிறாங்களே,
ஆக்சுவலா கேட்காது. பட் ஆ. அது ஒரு பிளசன்ட் சென்சேஷனா இருக்கும் குழந்தைக்கு. குழந்தைக்கே ஆகுமா? ஓகே. டெஃபினட்டா. லிசனிங் டு குட் மியூசிக், ரிலாக்ஸ்டு. இப்போ ஒரு மதருக்கு வந்து இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றோம்னா, பகலெல்லாம் குழந்தை தூங்கும். நைட்ல அழுதுகிட்டு இருக்கும். ம். ஏன் இப்படி பண்ணுதுன்னா, பகல்லெல்லாம் அம்மா நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த ராக்கிங் மூவ்மெண்ட்ல குழந்தை தூங்குது. நைட் அம்மா படுத்துக்கிட்டு இருக்கும்போது ரிலாக்ஸ்ட் ஆயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தை எழுந்துக்கும். அதே பேட்டர்ன் குழந்தை பொறந்ததுக்கு வெளியில அப்புறம் வந்த பிறகும். ஆமா. ஸோ ஸோ எவ்ரி ஆக்டிவிட்டி இப்போ மதர் ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா, தோஸ் திங்ஸ் கேன் அஃபெக்ட் த சைல்டுங்க. ஓகே. குழந்தை எக்ஸசிவ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கலாம். அதுவே வந்து அம்மா மெடிடேட் பண்றாங்க, நல்லா பாட்டு கேட்கும்போது ரிலாக்ஸ் ஆகும்போது டெஃபினெட்லி இட் வில் ஸோ இதெல்லாம் ஃபேக்ட் தான். அதாவது அம்மாவோட மூடு குழந்தையுடைய இத ஏதோ ஒரு வகையில கனெக்டட். ஹாப்பி மதர் அது ரொம்ப முக்கியம். ஆ. பிரெக்னன்ட் விமன் ஷுட் பி ஹாப்பி. ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். அப்ப அதுக்கு இந்த டயலாக் வந்து ரொம்ப முக்கியமான டயலாக். ஆ. புள்ளத்தாச்சி பண்ணா மகிழ்ச்சியா வச்சுக்க. கண்டிப்பா. ஹஸ்பண்டு, ஃபேமிலி, சொசைட்டி எல்லாருக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கு. அந்த பிரெக்னன்சி வந்து ஸ்மூத்தா போகணும்னா, அம்மாவ வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம வச்சுக்கிறது, ஹாப்பியா வச்சுக்கிறது. 0 to 3 இயர்ஸ் இந்த காலகட்டங்கள்ல பேரண்ட்ஸ் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நான் சொன்னது வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் பிரெயின் குரோத். அப்போ அந்த டைம்ல நெறைய டைம் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைகிட்ட பேசி, பழகி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ். ஸோ அந்த சைல்டுக்கு வந்து லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நெறைய கான்செப்ட்ஸ் கத்துப்பாங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கன்னா பின்னான்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பொறுமையா ஆன்சர் பண்ணோம்னா, அந்த 3 இயர்ஸ் வி ஆர் மேக்ஸிமலி யூட்டிலைசிங். யூஸ் இட் ஆர் லூஸ் இட். அது வந்து ரொம்ப முக்கியமான தியரி அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு. எவ்ளோ நம்ம சொல்லிக் குடுக்குறோமோ, அப்படி 4 பாஷை, 3 பாஷையிலலாம் பேசுவாங்க குழந்தைங்க அந்த டைம்ல. அந்த அளவுக்கு கிராஸ்பிங் பவர் இருக்கும். ஸோ அது டைம் வித் த பேரண்ட்ஸ். 3 டூ மேபி 6 6 இயர்ஸ் வந்து கிண்டர்கார்டன். ஆ. ஸ்கூல் ரெடினஸ் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி? டாய்லெட் ட்ரெய்னிங். நம்ம குழந்தைக்கு வந்து நல்லா சாப்பாடு தானாவே இப்போ எத்தனை பசங்க வந்து தானாவே சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் ஊட்டுற பழக்கம் இருக்கு ஆமா. நெறைய இடத்துல. அதெல்லாம் 3 வயசோட நிறுத்திட்டு செல்ஃப் ஃபீடிங். குழந்தை இவ்வளோதான் சாப்பிடுதா? போதும். தானாவே சாப்பிடணும். தானாவே டாய்லெட்டுக்கு போணும். அதனோட புக்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கான டிசிப்ளின் இருக்கணும். ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறதுக்கு சீக்கிரமா தூங்குறது. ஸோ தட் இஸ் தி ஏஜ் வென் வி செட் ரூல்ஸ். 3 ஓகே. to 6 இயர்ஸ் ரூல்ஸ் ஷுட் பி செட். ஆல் ஆஃப் அஸ் ஷுட் ஃபாலோ. அந்த டைம்ல நம்ம புக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ். சின்ன புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ் ஒண்ணு படிக்கலாம் நைட்ல. ஸோ சைல்ட் கெட்ஸ் இன்டு த ஹேபிட் ஆஃப் ரீடிங். 6 to 12 இயர்ஸ் வந்து ஸ்கூல் அகாடமிக்ஸு சைல்டுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதெல்லாம் கேம்ஸு அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 12க்கு மேலே இட்ஸ் டிக்டேட்டட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ அதான் ஏஜ் வந்து சைல்டு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். மீட் த டீச்சர்ஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். பேரண்ட்ஸ் இது 6 to 12ல 6 சொல்றீங்க. to 12 அப்புறம் 12க்கு மேலேயும் ஒரு எப்போவாவது அந்த பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல எனி கன்சர்ன்ஸ் யூ ஹேவ் அந்த சைல்டை பற்றி டாக் இட் அவுட் வித் டீச்சர். இல்லை குழந்தை நல்லா படிக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டீச்சர் சொன்னாங்கன்னா தட் இஸ் இனஃப் ஃபார் யூ. அவங்க அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்ன மாதிரி தட் இஸ் அன் இண்டிகேஷன் தட் சைல்டு இஸ் ஹேவிங் ப்ராப்ளம்ஸ். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த டீனேஜில் வந்து சைல்டு நீட்ஸ் அ லாட் ஆஃப் சப்போர்ட். பிகாஸ் அவங்களுக்கு அந்த பாடி இமேஜில் இருந்து வெரி வெரி சென்சிட்டிவ் அந்த ஏஜ். நம்ம அப்படி அவங்கள ரொம்ப ஃப்ரெஜைல் மைண்டோட இருப்பாங்க. நம்ம ரொம்ப தாங்கி தான் அவங்கள வந்து அவங்க ஈகோஸை பிரேக் பண்ணாமல் சும்மா அட்வைஸ் பண்ணாமல் ஷுட் பி ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வி ஹாவ் டு வாட்ச் தட். இப்போ ஒரு குழந்தை இயல்பாகவே ஒரு இன்ட்ரோவெர்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தில் எல்லாரும் கலகலன்னு பேசுறவங்களா இருக்கலாம். அந்த குழந்தைய நீ எங்களை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றது சரியா? கண்டிப்பா இல்லை. கண்டிப்பா எவ்ரிபடி ஹேஸ் தர் இண்டிவிஜுவாலிட்டி. ரொம்ப பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அதையும் நம்ம பொறுத்து தான் ஆகணும். ரொம்ப குவைட்டாக இருக்கிற குழந்தைங்களே என் குழந்தை இப்படி தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் கொஞ்சம் பேசிக் கர்ட்டசிஸ் மட்டும் யாராவது வந்தாங்கன்னா ஒரு ஹலோ சொல்லிட்டு போகிற அளவுக்கு அந்த மாதிரி மேனர்ஸ் மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எதையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இன்ட்ரோவெர்ட் அப்படி ஃபோர்ஸ் பண்ணா என்ன ஆகும்? இட் வில் ஸ்ட்ரெஸ் த சைல்டு. ஆ. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆங்ஸைட்டி, சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னே ஒன்று இருக்குது, சேடு. ம். அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பால்பிட்டேஷன் வரும், ஸ்வெட்டிங் வரும். இப்போ யாராவது வந்தாங்கன்னா அவங்கள போய் பார்க்கணுன்னாலே அதுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். தட் கேன் அஃபெக்ட் தேர் ஃபங்க்ஷனிங். அதனால வி ஹேவ் டு லீவ் தெம் as it is. ஸோ அவங்க இன்ட்ரோவெர்ட்னா இன்ட்ரோவெர்ட்டாக இருக்கட்டும். ஆமாம். பட் ரொம்ப அதீத ஸ்ட்ரெஸ்ஸு, அதிக ஆங்ஸைட்டினா வி ஹேவ் டு சீக் ஹெல்ப் சைக்காட்ரிஸ்ட். இப்போ ஒரு குழந்தை லெஃப்ட் ஹேண்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீ ரைட் ஹேண்டரா மாறு அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய சிக்கலை உண்டா? கண்டிப்பாக சிக்கல் உண்டாக்கும்.
பிகாஸ் அ சைல்டு இஸ் டியூன்டு டு தட். நமக்கு தான் சாப்பிட்றதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும். பட் அதை மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்னு தெரியல. ஆனா மாத்தினா என்ன பிரச்சனைகள் வரும்? ஐ திங்க் த பிரெயின், அவங்க டாமினன்ட் பிரெயின் எந்த சைடில் இருக்கும் அதை வச்சு தான் அதனோட ஆக்டிவிட்டீஸ் வரும். ஸோ இட் கேன் அஃபெக்ட், அதுவும் கேன் காஸ் ஸ்ட்ரெஸ். நம்ம ட்ரை பண்ணும்போது ஐ திங்க் 100% அந்த பொட்டென்ஷியல் வெளியில் வராது நம்ம மாற்ற ட்ரை பண்ணும்போது. ஸோ வி ஹேவ் டு லீவ் இட் டு தெம் டு. அது கொஞ்சம் சின்ன பர்சன்டேஜ் தான். ஸோ குட் மேம், தேங்க்ஸ் அ லாட். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு லெசன் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நாங்கள் நிறைய ஏரியாஸ் இதுக்குள்ளே கவர் பண்ணணும்னு நினச்சோம். ஐ திங்க் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓவரால் திங் ஆட்டிசமில் ஸ்டார்ட் பண்ணி ஏடிஹெச்லேருந்து, டவுன் சிண்ட்ரோம்லேருந்து, பேரண்டிங்லேருந்து, கிட்ஸோட மென்டல் ஹெல்த்து, சோஷியல் சேஞ்ச் என்ன நடக்கணும், வாட் ஆர் த ஸ்டிக்மாஸ் டு பி எலிமினேட்டட்னு நிறைய ஏரியாஸை பேசியிருக்கேன். வாட் டைம். Yes, definitely. Even I feel very happy because children are our future generation. நம்ம வந்து we have to protect them, support them, promote their future. அதனால அதுக்கு வந்து it is a joint effort. It's not just the parent, a society, teachers, doctors, and of course media. Healthy information கொடுக்கறதுல கூட you have a very big role. So thank you. Healthy children, healthy society. Yes. வாழ்த்துக்கள் மேம். Thanks a lot. Thank you so much. Thank you for the opportunity.